வாழ்க வளமுடன். இப்ப நான் என்னுடைய இதை விஞ்ஞான ரீதியில் காயக்கல்பா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பேச விரும்புறேன். இது உ- ஆலியார்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் பிரசன்ட் பண்ணின என்னுடைய பேப்பர். இப்போ 2 மாசத்துக்கு போன மாசம் ஆலியார்ல கருத்தரங்கு நடந்தப்பவும் இதை பற்றி தான் அதிகமாக பேசினாங்க. ஆகையால் நம்ம காய்கல்பத்தினுடைய அறிவு ஆழம் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. ஆகையால் நம்ம அன்பர்கள் எல்லோருமே இதை புரிந்திருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் நான் இந்த டாபிக்கை நான் இன்னைக்கு பேசுறேன். அதுல இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நரை பிணி மூப்பு இவற்றிலிருந்து உடம்பை காத்து கல்போல் ஆக்குவதே காய்கல்பம். கொங்கணர், போகர், திருமூலர் போன்ற சித்த நூல்களிலிருந்து காயகற்பங்களின் செயல்கள் செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. திருமூலர் தான் சொன்னாரு, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. உடல் வளர்த்தேன்னா தெரியும், உயிர் வளர்த்தேன்னா உயிரை எவ்வாறு வளர்த்துவதுன்னு அவர் விட்டுட்டாரு. அவர் எப்படி உயிரை வளர்த்தார் என்று சொல்லவில்லை. அது காயக்கல்பம் என்பதையும் சொல்லவில்லை. சிவவாக்கியர் தான் நமக்கு அந்த உரையை கொடுத்தார். உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லீரல் விருத்திரம்பாளராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அப்படிங்கிறது தான். இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். அதனால இதை நான் அர்த்தத்துல போக விரும்பல. இப்போ நம்ம காயக்கல்பம்னு எடுத்தா ஃபர்ஸ்ட் நம்ம தீரில என்ன பேசுவோம்? நம்ம பருவுடல் எவ்வாறு இருக்கிறது, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்னா என்ன, உயிர் சக்தினா என்ன, காந்த சக்தினா என்ன, மனம் என்றன்னு தான் நம்ம படிப்போம். இதுதான் யூஸ்வலா நம்ம காயக்கல்பத்தில் படிக்க ஆரம்பிப்பது. ஆனா நான் அதுல விஞ்ஞான ரீதியாக காயக்கல்பத்தில் நாம் உபயோகிப்பது என்ன? அஸ்வினி முத்திரையும் மூலபந்தமும். அஸ்வினி முத்திரை மூலபந்தம் எங்க உபயோகிக்கிறோம்? நம்மளுடைய வயிற்றின் அடிப்பகுதியில. அதே நாங்க பெரினியம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிரிச்சு பிரிச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பெரினியம் என்றால் என்ன, பெல்விக் ஃப்ளோர் அதாவது பெல்விக் டயப்ரம்னா என்ன, பெரினியல் பாடி. பெரினியல் பாடி தான் ஜெனட்டிக் சென்டர். நாம் கண்ணால் பார்க்க முடியும் மூலாதாரத்திற்கு உரிய ஒரு பகுதி அடியில் இருக்கிறது என்பது. அப்புறம் மூலபந்தத்தை பற்றி ஒரு சிறிய விளக்க உரை நான் சொல்ல போறேன். இப்போ பெரினியம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? குண்டி. நம்ம குண்டி அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கழுவும் போது குண்டி கழுவி விட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் அந்த ஏரியாவுக்கு பேர் அந்த கழுவி விடுற ஏரியாவுக்கு பேர் குண்டி. அதே சமயத்தில் குண்டி மாதிரி இருப்பதனால்தான் குண்டா. அப்போ இந்த குண்டிங்கிறது நம்மளுடைய அடிவயிற்றின் பகுதி. அந்த குண்டியில் நமக்கு இனிமை காக்கும் அந்த சக்தி இருப்பதனால்தான் அந்த சக்திக்கு பேர் குண்டலினி சக்தி என்று பெயர். நம்ம என்னமோ குண்டலினி சக்தினா ஏதோ வேற வார்த்தையை நினைச்சிட்டு இருக்கிறோம். சுத்தமான தமிழ் வார்த்தை குண்டலினி. நமக்கு குண்டியிலிருந்து இனிமை காக்கும் சக்தி என்பதுதான் குண்டலினி சக்தி. அந்த குண்டையை பற்றி தான் நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கிறோம். அப்போ விரிவாக பார்க்கும்போது பெரினியம் என்றால் குண்டி, பெல்விக் ஃப்ளோர் அப்படிங்கிறது பெல்விக் டயப்ரம், பெரினியல் பாடிங்கிறது தான் மூலாதாரம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவு ஆழமா போய் கவனிக்கல. இப்போ நான் இந்த படத்துக்கு பின்னாடி வர்றேன், கொஞ்சம் முன்னாடி போறோம். அப்போ நமக்கு மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் இருப்பது ஒரு 2 இன்ச்சஸ் இன்சைடு இருப்பது தான் நம்மளுடைய மூலாதாரம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே இது பெரினியம் என்பது பிறப்புறுக்கும் ஆசனவாய்க்கும் இடையில் உள்ள உடற்பகுதி ஆகும். அந்த உடற்பகுதியில் தான் மூலாதாரம் இருக்கிறது. இதுல கீழே ஒரு இது பாருங்க, உணர்திறன் வாய்ந்த பகுதி ஆகும். இந்த குண்டிங்கிற ஏரியா அதில் உணர்ச்சிகள் அதிகம், திறமைகள் அதிகம். அதன் மூலம் நாம் நிறைய சாதிக்க முடியும் என்பதை கூறுவதுதான். இதெல்லாம் நான் கூகுள்ல இருந்து எடுத்ததுதான், நானா எழுதல. பெரினியம்னு கூகுள்ல போட்டு நான் எடுத்து எழுதுனதா இது. அதுதான் உணர்திறன் வாய்ந்த பகுதியாகும். அப்ப அந்த பெருநியத்தினுடைய உணர்ச்சியும் அது திறனையும் நாம் உபயோகப்படுத்திதான் காயக்கல்பம் செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெருநியம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பெல்விக் ஃப்ளோர் அப்படின்னா என்ன அப்படின்னா,
பெருநியத்துக்கு உள்ள ஒரு மசில், தொட்டில் மாதிரி ஒரு மசில் இருக்கு. இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நான் இங்க காமிச்சிருக்கிறேன். முன்னால நம்ம அடியில இருக்கிற பியூபிக் போனுக்கும் பின்னாடி தண்டுவடத்தினுடைய அடி நுனி பகுதி போனுக்கும் அந்த சதை, அந்த தொட்டில் இணைந்து அது தொட்டில் மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றது. அந்த தொட்டில்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சிறுநீர் பாதை இருக்கிறது, கர்ப்பப்பை இருக்கிறது, நம்மளுடைய எருவாய், ரெக்டம், ஏனஸ், குத குதம் அப்படின்னு சொல்லலாம். நான் இனிமேல் ரெக்டம் ஏனஸ்ன்னு சொல்றேன், யூட்ரஸ்ன்னு சொல்றேன், பிளாடர்ன்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் பெல்விக் ஃப்ளோர்ல இருக்கிற அந்த தொட்டில் போன்ற இதில் மேல இருக்கிற இந்த பிளாடர், யூட்ரஸ், ரெக்டத்தெல்லாம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. அது தாங்கி பிடித்து வலது பக்கம் இருக்கிற இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த செவப்பா ஒரு இடம் இருக்கும். அதான் வந்து 2 போனுக்கு நடுவுல இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க, எருவாய் கீழே நீண்டு இருக்கிறது. கர்ப்பப்பையினுடைய வாய் வெளியே அதற்கு கீழே போய் இருக்கிறது. நம்ம பிளாடர்னுடைய சிறுநீர் பாதையும் அதுக்கு வெளியே போய் இருக்கிறது. அப்போ நாம குண்டிக்கும் பெல்விக் டயப்ரத்துக்கும் நடுவுல ஒரு ஏரியா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். பெல்விக் டயப்ரத்துக்கும் பெரினியம் என்கின்ற குண்டிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா, அதை தான் நாம் காயக்கல்பத்தில் உபயோகிக்கிறோம். இதில் என்ன உபயோகிக்கிறோம் அப்படின்னாக்க, இருக்கு நான் சொல்றேன். இந்த பெல்விக் ஃப்ளோருங்கிறது என்னன்னாக்க, அதான் அந்த ஃபனல் ஷேப்டு மசில் ஷீட் செப்பரேட்டிங் த நம்ம வயிற்றினுடைய அடிப்பகுதியை நம்மளுடைய குண்டியிலிருந்து பிரிக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இடுப்பு தள தசைகள் என்றால் என்ன அப்படின்னா, அதாவது பெல்விக் ஃப்ளோர் டயப்ரம் என்றால் என்னன்னா, இடுப்பு தள தசைகள் சிறுநீர், மலம் மற்றும் வாய்வு வெளியேற்றுவதற்கு கட்டுப்படுத்துவதற்கும் வசதியான நேரம் வரும் வரை அவற்றை வெளியேற்றுவதை தாமதப்படுத்துவதும் உங்களுக்கு உதவுகின்றன. அப்போ நமக்கு சிறுநீர் பாதையில்தான் விந்துக்கள் வெளியேறுவது நடக்கிறது. அப்போ விந்து வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் வசதியான நேரம் வரும் வரை அவற்றை வெளியேற்றுவதை தாமதப்படுத்துவதும் உங்களுக்கு உதவுவது இந்த பெல்விக் டயப்ரம். நாம அஸ்வினி முத்திரையும் மூல மூலபந்தமும் போடும்போது இந்த தசையை தான் இறுக்கி அந்தளுடைய எருவாயும் கருவாயும் நீர்வழிப்பாதையும் நாம் இறுக்கி மேலே தள்ளுவதால் நம்மளுடைய விந்து சக்தி வெளியே போகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த மூலபந்தம் அஸ்வினி முத்திரை மூலம் அதை கடைந்து ஓஜஸ் மூலம் மேலே அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் இது. ஆகையால் அந்த டயப்ரத்தினுடைய வேலை என்ன? டயப்ரத்துக்கும் பெரினியம், அதாவது குண்டிக்கும் நடுவில் இருக்கிறது தான் நாம உபயோகப்படுத்தும் காயக்கல்பத்தில் உபயோகப்படுத்துகிற ஏரியா. அப்போ அந்த தசைகளை சுருக்கும் போது அவை இடுப்பின் உள்ளுறுப்புகளை உயர்த்தி யோனி, ஆசனவாய் மற்றும் சிறுநீர் குழாய் ஆகியவற்றின் திறப்புகளை இறுக்குகின்றன. இடுப்பு தளத்தை தளர்த்துவது சிறுநீர் மற்றும் தளர்த்தினாதான் சிறுநீர் மற்றும் மலம் வெளியே போகும். அப்போ நாம காயக்கல்பத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடுப்பு தள தசைகளை அஸ்வினி முத்திரை மூலபந்தம் சுருக்கி 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 அதனுடைய சக்தியை அதிகப்படுத்துகிறோம். அதனால அவைகள் இறுக்கி இதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் அவ்வளவு அதிகமா யோசிக்கிறதே இல்லை, அதனாலதான் இது சொன்னேன். இங்க பாத்தீங்கன்னாக்க இடது பக்கம் வந்து அந்த கீழே வால் எலும்பு கீழே இடுப்பு தசை நார்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேல எல்லாமே சிறுநீர்ப்பை, கருப்பை, மலக்குடல் இருக்கிறது. அதனுடைய வாய் பாருங்க, டயப்ரத்திற்கு கீழே பெருநியத்துல குண்டியில இருக்கு. அப்போ அந்த டயப்ரத்துக்கும் குண்டிக்கும் இடையில் இருக்கிற ஏரியா தான் நாம் சுருக்கி அவை வெளியேறுவதை தடுக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க டயப்ரம் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இடுப்பு த தசை தளம். இதை தான் நம்ம வந்து இறுக்குகிறோம். மேல இருக்கிறது வந்து எப்படி உதரவிதானம் அப்டாமினல் டயப்ரம் சொல்றோமோ அதே மாதிரி கீழே வந்து பெல்விக் டயப்ரம்னு இருக்கு.
அந்த பெல்விக் டைப்பரத்திற்கு கீழே தான் நம்மளுடைய எருவாய், கருவாய், சிறுநீர் பாதை எல்லாமே இருக்கின்றது. இங்கேயும் அதே படத்தை தான் நான் காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னாக்க எத்தனை மசில்ஸ் வந்து நம்ம எருவாயும் கருவாயும் யூரினரி பாத்துக்கு நடுவுல இத்தனை மசில்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த படம் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து குண்டின்னா என்னன்னு பார்த்தோம், பெல்விக் டயப்ரம்னா என்ன பார்த்தோம், பெல்விக் டயப்ரத்துக்கும் குண்டிக்கும் நடுவுல என்ன இருக்குங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். இதுதான் குண்டிக்கு நடுவுலையும் இது இருக்கிற அந்த பெல்விக் டயப்ரத்தினுடைய அடிப்பகுதியில பெரினியல் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த பெரினியல் பாடி தான் மூலாதாரம். நீங்க அது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க இங்க இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னாக்க அந்த எல்லோ ஏரோ வந்து ஒரு சிவப்பு மஞ்சள் கலந்த ஒரு ஸ்கொயர் ஏரியாவை காமிக்குது. அதுதான் மூலாதாரம். நாங்க அதுக்கு பேர் வச்சிருக்கிறது பெரினியல் பாடி. மூலாதாரத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் ஒரு இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் உள்ளே இருக்கிறதுங்கிறது இதுதான். இட்ஸ் அ நார்ச்சத்தும் மசிலும் இணைந்த ஒரு கண்டம் போன்ற ஒரு கட்டி. அது வந்து நடு நம்மளுடைய பெரினியத்தினுடைய சென்ட்ரல் லொக்கேட்டட் இன் த மிட் லைன் பிட்வீன் த அதான் எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில். அதுதான் வந்து அந்த பெல்விக் ஃப்ளோரினுடைய தூக்கி பிடிக்கிறதுடைய சென்ட்ரல் பாயிண்டா இருக்கிறது. இப்போ இந்த படத்துல நீங்க சரியா பார்த்தீங்கன்னா இது சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்திற்கு தான் குவிகின்றன. நாம என்ன சொல்றோம், இந்த மூலாதாரத்திலிருந்து தான் நம்மளுடைய உடம்புக்கு வேண்டிய தசைகள் அனைத்தும் உருவாகின்றன சொல்வதற்கு பதிலாக வெளியிருந்து இந்த இடத்துல வந்து குவிகின்றன நான் சொல்லிட்டேன். திருப்பி சொல்லணும்னா எல்லா தசைகளும் இங்கிருந்து தான் ஆரம்பமாகின்றன. 72,000 நாடிகளும் இங்கிருந்து தான் ஆரம்பமாகின்றன. இந்த மூலாதாரத்தை அட்ரினல் கிளாண்டுக்கு ஈக்குவலா சொல்லலாம். ஆனா இது உபயோகப்படுத்தப்படாமல் இருப்பதால் அட்ரினல் கிளாண்ட் மேலே போயிடுச்சு, இது தனியா இருக்கிறது. ஆனால் மூலாதாரத்தை இயக்குவது வந்து அட்ரினல் கிளாண்ட் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம புத்தகத்துல வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரின்னு சொல்லிட்டாங்க. டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி வந்து சுவாதிஷ்டானத்திற்குரியது, மூலாதாரத்திற்குரியது வந்து அட்ரினல் கிளாண்ட். இப்ப அதே தாங்க மூலபந்தம் பெரினியல் பாடி. அதாவது மூலாதாரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு வந்து எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் 2 இன்ச் உள்ளே இருக்கு. பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையனுடைய வாய் இருக்கிறது இல்லையா, செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செர்விக்ஸ்ல அந்த பாடி மூலாதாரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். நீங்க நான் நிறைய சொல்லிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்திலே நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றதுனால நிறைய சந்தேகம் வரும். அப்போ கேள்வி கேட்கிற டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். அப்போ மறுபடியும் அதே தான். இப்போ இந்த ப்ளூ ஏரோ வந்து அந்த மூலாதாரத்தை காமிக்கிறது. மூலாதாரத்தை சுத்தி நான் மேலே எழுதியிருக்கிறேன் 14 மசில்ஸ் வந்து அங்கே குவிகின்றன. அப்போ நீங்க மூலாதாரம் அஸ்வினி முத்திரை மூலபந்தம் போடுவதன் மூலம் இத்தனை சதைகளை நீங்கள் அசைத்து அவைகளை திறனை வளர்த்து உறுதிப்படுத்துகிறீர்கள். அப்போ அவ ஸ்ட்ராங்கா வருது. இதுல வந்து இந்த டயப்ரத்துல வந்து மேல் பகுதி, உள்பகுதி, நடுப்பகுதி என்று 3 அடுக்குகள் இருக்கின்றன. அது இந்த படத்தில் நான் காமிக்கல. அந்த 3 அடுக்குகளையும் நாம் கெட்டியான வலிமை மிக்கதாக மாற்றுகிறோம். அதுதான் மூலாதாரம் கருமையம் எங்கே இருக்குன்னு. நிறைய பேர்த்துக்கு மூலாதாரத்தை பார்க்க முடியுமா கருமையத்தை பார்க்க முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனா அனட்டாமிக்கல் உடற்கூறியல் வழியாக இந்த பெரினியல் பாடி என்பது தான் கருமையம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ அதே தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கருவாய், பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க எருவாய். இப்படி தான் இருக்கும் நம்ம உடம்புல. கருவாய் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும், எருவாய் வந்து பின்னால தூக்குன மாதிரி இருக்கும். நடுவில் இணைக்கும் அந்த பாதை தான் அந்த பெரினியல் பாடி அல்லது மூலாதாரம். இந்த நரம்புகள் உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல, மஞ்சளா. அந்த நரம்புக்கு பெயர் வந்து புடன்டல் நர்வ். இந்த புடன்டல் நர்வுங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ மூலபந்தம் அப்படின்னா என்னன்னா இந்த மசில்ஸை சுருக்கி, அதாவது மெதுவாக சுருக்கி சுருக்கி விடுவதுதான்
மூலபந்தம். முதல்ல சுருக்கி கொஞ்ச நேரம் பிடிப்போம். அப்புறம் மெதுவா சுருக்கும் போது என்ன பண்ணுவோம், மூச்சு இழுத்து இறுக்கி பிடிப்போம். அப்புறம் மூச்சை விடுவோம், அதை தளர்த்துவோம். அப்போ இறுக்கி கொஞ்ச நேரம் பிடித்து வெளியே விடுவோம். அப்போ மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விடுகிறோம். இதுதான் மூலபந்தம். இது இதுதான் இந்த மூலபந்தம் என்கிற செயலை தான் இந்த பெரினியத்தில் இருக்கிற பெல்விக் டயப்ரத்துல நாம் உபயோகப்படுத்துகிறோம். அப்போ மூலபந்தம் அப்போ இதில் தான் வந்து பெல்விக் ஃப்ளோரு டோன்ஸ் த பெல்விக். அப்பதான் அதாவது பெல்விக் ஆர்கன்ஸ் பூராமே அது கெட்டிப்படுகிறது. அந்த நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. அது என்ன நான் அப்புறம் சொல்றேன். அண்ட் கேன் பி அது வந்து நரம்பு மண்டலத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய பக்கப்பரிவு மண்டலத்தை தூண்டுவதால் நம்மளுடைய இறை உணர்வுக்கும் அது உதவுகிறதுங்கிறது தான். நான் இங்க படத்துல போட்டிருக்கிறது என்னன்னாக்க, கர்ப்பப்பையின என்ன, எருவாயின என்ன, கழுவாயின என்னன்னு இந்த படம் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இதுல பெரிய விஷயம் இல்லை. இந்த படத்தை பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுல வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கும், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் இருக்கும். அதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ அதே படம் தான் காமிச்சிருக்கிற கருவாய், எருவாய், நீர்வழிப்பாதை, அது கீழே வந்து டைப்ரம், அதுக்கு கீழே வந்து குண்டி பெருநியம்ங்கிறது தான் இந்த படம். அப்போ நம்ம காயக்கல்பத்தில் எதை எதெல்லாம் உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா, அஸ்வினி முத்திரை, கேசரி முத்திரை, மூலபந்தம், ஓஜஸ் பிரீத். அஸ்வினி முத்திரை உபயோகப்படுத்துறோம்னு தெரியும். கேசரி முத்திரைனா என்னங்கிறதா உங்களுக்கு டவுட் ஆகும். இதுதான் அஸ்வினி முத்திரை. அந்த எருவாயை நம்ம சுருக்கி சுருக்கி விரியது தான் அஸ்வினி முத்திரை. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் கேசரி முத்திரை. நம்ம ஓஜஸ் விடும்போது நாக்கை உள்ளே வளைச்சு அன்னத்துல வச்சுட்டு மூச்சு இழுத்து விடும்போது நாக்கை விட்டு வெளியே விடுறோம். ஆனா இந்த கேசரி முத்திரையில நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை மட்டும்தான் உபயோகப்படுத்துறோம். அந்த சித்தர்கள் எல்லாம் வந்து நாக்கை வளைத்து வளைத்து செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் வரைக்கும் போய் பின்னாடி மூக்குக்கு போய் நம்ம மூக்கிலிருந்து வரும் காற்றையே அடைத்து விடுவார்கள். அதனாலதான் அதான் கேசரி முத்திரை. அப்போ நம்ம இப்போ கேசரி முத்திரைன்னா என்னன்னு பார்த்துட்டோம், மூலபந்தம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அஸ்வினி முத்திரைன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து த டிஃப்ரெண்ட் யோகிக் ப்ராக்டிசஸ் ஆப்ரேட்டிங் இன் தி பெரினியல் ஏரியா. அப்போ பெரினியல் ஏரியாவில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, நீங்க வந்து கருவாயை மட்டும் சுருக்கி சுருக்கி விரித்தால் அதுக்கு பேர் வந்து அஸ்வினி முத்திரை. நான் படம் 3ன்னு காமிச்சிருக்கேன் இங்க. மூலபந்தம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் இருக்கிற அந்த மூலாதாரம் இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் சுருக்கி விரித்தல் தான் வந்து மூலபந்தம். நம்ம நீர்வழிப்பாதை இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல அந்த ஒண்ணுக்கு போறத கட்டுப்படுத்தி இறுக்கி நிறுத்துறதுக்கு நாம செய்யறது தான் வந்து ஆண்களுக்கு வஜ்ரோலி முத்திரை என்று சொல்வார்கள், பெண்களுக்கு வந்து சகஜோலி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல 3 முத்திரைகள் இருக்கின்றது. 3 முத்திரைகளை விட 2 முத்திரைகள், ஒரு பந்தம் இருக்கிறது. மொத்தம் 3 பந்தம். ஜலந்தர பந்தம், உத்தியான பந்தம் அண்ட் மூலபந்தம். அந்த 3 பந்தங்கள்ல ஒரு பந்தம் இங்கே இருக்கு. அஸ்வினி முத்திரை ஒன்று இருக்கு. வஜ்ரோலி முத்திரை இல்ல சகஜோலி முத்திரை 2 முத்திரை, ஒரு பந்தம் இந்த இடத்துல நாம உபயோகப்படுத்துகிறோம். அப்போ நாம வந்து அஸ்வினி முத்திரை போடும்போது நம்மை அறியாமலேயே மூலபந்தமும் போட்டு விடுகிறோம். வஜ்ரோலி முத்திரை நீர்வழிப்பாதையும் நாம் இறுக்கி விடுகிறோம். ஆனா நம்ம எதிர்காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, வஜ்ரோலி முத்திரை தனியாக, மூலபந்தத்தை தனியாக, அஸ்வினி முத்திரை தனியாக செய்து பழகினால்தான் நமக்கு வந்து அந்த காயக்கல்பத்தினுடைய அந்த முக்கிய ம், அஹ், முக்கிய விஷயம், அதாவது மதிப்பு, அது காயக்கல்பத்தினுடைய அத்தனை பயன்களும் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த இடத்துல இது நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம பிரிச்சு பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நரம்பு மண்டலத்தை எவ்வாறு பிரிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். அந்த நடுவில் இருக்கிற மூளைப்பகுதியும் தண்டுவடத்தையும் வந்து என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தண்டுவடத்திலிருந்து வெளியே பக்கமா படர்ந்து வர்றத பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துல உணர்வுகளை தொடுவது சென்சரி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்ம இயக்குவது வந்து மோட்டார் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், இயக்கும் நரம்புகள்.
இந்த இயக்கும் நரம்புகள் தான் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று, பருவுடலை இயக்குவது சொமேட்டிக் நெர்வஸ் சிஸ்டம். சூக்கும உடலை இயக்குவது அட்டனாமிக் நெர்வஸ் சிஸ்டம். அப்ப பருவுடலை சொமாட்டிக் நெர்வஸ் சிஸ்டம், சூக்கும உடலை அட்டனாமிக் நெர்வஸ் சிஸ்டம் இயக்குகிறது. அட்டனாமிக் நெர்வஸ் சிஸ்டத்தை மறுபடியும் 2ஆக பிரிக்கின்றார்கள். பரிவு மண்டலம், பக்க பரிவு மண்டலம். பரிவு மண்டலம் என்பது நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு உரியது. நம்மளுடைய கஷ்ட காலங்களில் நம்மை காப்பாற்றுவதற்கு அதிக சக்தியை கொடுத்து வாழ்வதற்கு உதவுவது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அல்லது பரிவு மண்டலம். அதை ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவோம். பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் நம்ம யோக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய அத்தனை புலன்களையும் அமைதிப்படுத்தி பீட்டா வேவ்ஸ்லேருந்து ஆல்வா, தீட்டா, டெல்டா வரைக்கும் கொண்டு செல்வது யார் என்றால் பக்கப்பரிவு மண்டலம். அதான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வர வர ஆலியார்லையும் இந்த பக்கப்பரிவு மண்டலம், பரிவு மண்டலம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். அதுக்காக சொன்னேன். இதுதான் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்துல 2 நரம்புகள் இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். மேல இருக்கிறது வேகஸ், கீழே இருக்கிறது புடன்டல். வேகஸ்ங்கிறதா நம்ம கழுத்தில் இருந்து அடிவயிறு வரைக்கும் அத்தனை உறுப்புகளையும் இயக்குவது வேகஸ். ஆனால் நம்மளுடைய டயப்ரத்துக்கு கீழே குண்டிக்கு மேலே இருக்கிற அத்தனை உறுப்புகளையும், அதாவது நாம் காயக்கல்பத்தில் இயக்கும் உறுப்புகள் அனைத்தையும் இயக்குவது புடன்டல் நெர்வ். இது 2மே பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த 2 வார்த்தையாவது ஞாபகம் வச்சுக்குங்க. வேகஸ் நர்வ், புடன்டல் நர்வ். வேகஸ் நர்வ் நம்மளுடைய கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் உடலை இயக்குகிறது. ஆனால் இதெல்லாம் தானியங்கு நரம்பு மண்டலம். புடன்டல் நர்வ் தான் நமக்கு பெல்விக் டயப்ரத்துக்கு கீழே இருக்கு. இது தானியங்கு நரம்பு மண்டலமாக இருந்தாலும் நாம் மூலபந்தத்தின் மூலம் புடன்டல் நர்வை தூண்டி இந்த தானியங்கு நரம்பு மண்டலத்தை நாம் இச்சைக்கு கொண்டு இயக்குகிறோம். இந்த பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தானியங்கு நரம்பு மண்டலத்தை நாம் இயக்குவதில்லை. ஆனால் புடன்டல் நர்வ் தானியங்கு நரம்பு மண்டலத்துக்கு சேர்ந்ததாக இருந்தாலும் அசுனி முத்திரை மூலபந்தம் மூலம் நாம் அதை இயக்குகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா போதும். எனக்கு இந்த வேகஸ் நர்வ், இந்த புடன்டல் நர்வ் உங்களுடைய மனசுல பதியணும். அந்த வேகஸ் நர்வ் பாருங்க, மூளையிலிருந்து கீழே அடிவயிறு வரைக்கும் வருது. புடன்டல் நர்வ் நம்மளுடைய அடிப்பகுதி, யூட்ரஸ், எருவாய், கருவாய், யூரினரி பாத், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது புடன்டல் நர்வ். இந்த 2மே நீங்க ஞாபகம் நல்லது. பாருங்க, மறுபடியும் வேகஸ் நர்வ் கழுத்திலிருந்து கீழே அடிவயிறு வரைக்கும் வருது. புடன்டல் நர்வ் பாருங்க, அடியில குண்டியினுடைய எல்லா பகுதியும், அது இல்லாமல் குண்டிக்கு மேல இந்த பெரினியல் மசில்ஸ் இருக்கு இல்லையா, இது பூராத்தையும் யார் செய்யறாங்கனாக்கா அந்த புடன்டல் நர்வ் தான். அதனால அந்த புடன்டல் நர்வ் வேலை செய்யும் பொழுது இத்தனை மசில்ஸ், ஆண்களுக்குரியது, பெண்களுக்குரியது. நான் முதலில் சொன்ன 14 வகையான சதைகள் இங்கு இணைகின்றன. இப்போ உங்களுக்கு பெர்னியல் பாடி, மூலாதாரம் எங்க இருக்குன்னு இந்த படத்துல உங்களுக்கு தெரியும். எருவாயும் கருவாயும் தெரியும். இத்தனை சதைகளை நாம் இறுக்கி இறுக்கி ரிலாக்ஸ் பண்ணும் பொழுது அத்தனையும் வலுவடைகின்றன. பெல்விக் வலுவடைகிறது. பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. கர்ப்பப்பை கீழே இறங்குவதில்லை. நார்மல் டெலிவரி ஆவதற்கு உதவுகிறது. ஓவரி நன்றாக வேலை செய்கிறது. ஆண்களுக்கு டெஸ்டிஸ் நன்றாக வேலை செய்கிறது. ஆகையால் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்வதற்கு நம்ம மூலபந்தமும் அஸ்வினி முத்திரையும் உதவுகின்றன. அப்படிங்கிறதா நான் இங்க உதவுகிறேன்னா புடன்டல் நெர்வ் மூலமாக உதவுகிறது. புடன்டல் நெர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய வயிற்றின் அடிப்பகுதியிலிருந்து S2 S3 S4, இது வேண்டாம், அது விட்டுருங்க. அந்த நரம்பு மண்டலம் தான் கீழே நம்மளுடைய வயிற்றின் அடுப்பகுதியில் டயபரத்திற்கு கீழாக, குண்டிக்கும் மேலாக நடுவில் இருக்கும் அத்தனை ஆர்கன்களையும் அது இணைக்கிறது. அதை நாம் இயக்கும் பொழுதுதான் நாம் நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறோம், அந்த சதைகளை வலுப்படுத்துகிறோம். இது எல்லாமே புடன்டல் நர்வ் எங்கிருந்து வருதுன்னு நான் ஆலியார்ல பேசுறதுக்காக போட்ட படங்கள்.
இப்போ இதை நான் விளக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. அதுதான் புடன்டலும் இந்த ஏரியாக்கெல்லாம் சப்ளை பண்ணுது. அப்போ நரம்பு மண்டலத்தை தூண்டும் பொழுது தூண்டப்பட்ட நரம்பு மண்டலத்தின் தூண்டல் எங்கே போகும் என்றால் மூளைக்கு போகும். நீங்க அது தெரிஞ்சுட்ட போதும். இப்ப நான் என்ன சொன்னேன், காயக்கல்பத்துல அஸ்வினி முத்திரை மூலபந்தம் போடும் பொழுது அந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது. சதைகள் கெட்டிப்படுத்துகின்றது என்பது ஒன்று, நரம்பு ஊக்கம் பெறுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னா, நரம்பு ஊக்கம் உண்மையாகவே பெருகுகிறது. எப்படி என்றால், புடன்டல் நெர்வ் தூண்டப்படுகிறது. அந்த தூண்டப்பட்ட அந்த உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அது மீண்டும் நம்ம எப்படி ஓஜோஸ்பரியத்துல சக்தியை மூளைக்கு எடுத்து சென்று உடல் பூராம் பரவுகிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதேதான் இது மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஹெச்பிஐ ஆக்சிஸ் மூலமாக உடல் பூராம் பரவுகிறதுங்கிறது தான். இதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுக்கு பேர் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு பேரு. இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் நம்மளுடைய நாளமில்லா சுரப்பி அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டத்தையும் இணைக்கும் பாதை. நம்ம புடன்டல் நர்வை தூண்டின உடனே நம்மளுடைய மூளைக்கு போய் மூளையிலிருந்து அந்த லிம்பிக் சிஸ்டத்துக்கு வரும். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா இதுதாங்க லிம்பிக் சிஸ்டம். அதாவது ஹிப்போ கேம்பஸ், அமிக்டலா, இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிப்போ கேம்பஸ் நம்மளுடைய மெமரி பவர், சிந்த அதாவது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. மூலபந்தத்தின் மூலம் நாம் தூண்டப்படும் பொழுது ஹிப்போ கேம்பஸ் தூண்டப்பட்டு நம்மளுடைய அறிவுத்திறன், ஞாபகத்திறன், மெமரி பவர் அதிகமாகிறது. அதே சமயத்தில் அமிக்டலா என்பது நம்மளுடைய பயத்திற்கும் உணர்வுகளுக்கு, அந்த பயந்த உணர்வுகளுக்கு காரணமானது, உணர்ச்சியை தூண்டக்கூடியது, அதை அழுத்துகிறது. அப்போ ஹிப்போ கேம்பஸ் உயர்த்தி அமிக்டலா என்ற உணர்ச்சிக்கு உட்பட்ட அந்த அமிக்டலாவை அழுத்தி நம் மனதுக்கு உடலுக்கு ஒரு அமைதியான நிலையை உருவாக்குகிறது. அதான் சொன்னேன், ஹிப்போ கேம்பஸ்ங்கிறது ரெகுலேட்ஸ் மோட்டிவேஷன், எமோஷன், லேர்னிங் அண்ட் மெமரி. இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுனால நமக்கு அறிவு கூர்மையாகிறது. எப்போ நம்ம காயக்கல்பம் பண்ணும் பொழுது இந்த புடன்டல் நர்வ் தூண்டப்பட்டு மூளைக்கு போய் லிம்பிக் சிஸ்டத்துல கீழே வரும்போது ஹிப்போ கேம்பஸ் தூண்டப்படுகிறது. அமிக்டேலா கடைசியில படிங்க. இட் ஃபியர், ஆன்சைட்டி அண்ட் ஏங்கர் இதெல்லாம் வர்றதை தடுக்கிறது. அப்போ மனம் அமைதி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. அந்த கார்டெக்ஸ்ல இருந்து லிம்பிக் சிஸ்டத்துக்கு தெலாமஸுக்கு தெலாமஸ்ல இருந்து ஹைப்போதலாமஸ் வருது. ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளின் தலைவர், ஹெட். இதுதான் எல்லாமே இயக்குகிறது. அப்போ நரம்பு மண்டலத்தையும் நாளமில் சுரப்பி மண்டலங்களையும் இந்த வழியாக புடன்டல் நெர்வ் வழியாக நாம் இணைக்கிறோம். ஹைப்போதலாமஸ்ல இருந்து தான் ஹார்மோன்ஸ் பிட்யூட்ரியை தூண்டுகிறது. பிட்யூட்ரியிலிருந்து தான் நமக்கு பீனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி ரெண்டும் தூண்டப்படுகிறது. அதான் ஹைப்போதலாமஸ், ஆன்டீரியர் பிட்யூட்ரி, அட்ரினல் கார்டெக்ஸ், ஹெச்பிஐ ஆக்சிஸ் என்று தூண்டப்படுகிறது. அப்போ பிட்யூட்ரி தூண்டப்படும் பொழுதுதான் தைராய்டு தூண்டப்படுகிறது, அட்ரினல் கார்டெக்ஸ் தூண்டப்படுகிறது, நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், டெஸ்டிஸ், ஓவரி எல்லாமே தூண்டப்படுகின்றது. இவ்வாறு அனைத்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸையும் நாம் தூண்டி உடம்பை சீராக செயல்பட நம்மளுடைய காயக்கல்பம் உபயோகப்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்த விஷயம் எல்லாம் வேற, நான் வேறொரு விஷயம் வழியா வேறொரு விதமாக விளக்கி இருக்கிறேன். இதுதான் ஆலியார்ல நாங்க பிரசன்ட் பண்ண பேப்பர். ஏன்னா அந்த ஓஜஸ் என்பது உண்மையா என்றால் உண்மை. ஓஜஸ் என்பது அந்த காலத்தில் முனிவர்களும் நம் மகிழ்ச்சிக்கு கூட அதை ஒரு பேர் சொல்லி கொடுக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறது என்னென்றால், ஓஜஸ் என்ற சக்தி புடன்டல் நெர்வ் மூலமாக மூளைக்கு போய் மூளையிலிருந்து பிட்யூட்ரி கிளாண்டுக்கு பிட்யூட்ரி கிளாண்டிலிருந்து உடம்பெல்லாம் பரவி உடம்பை சமதள சீர்மையில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இது என்னுடைய இந்த பேச்சினுடைய பதிவு. அப்போ கொஞ்சம் மூலபந்தத்தை மட்டும் பார்த்துக்கலாம். மூலபந்தம் அப்படின்னா, அதாவது மூலபந்தம் இஸ் அ ப்ரானிக் டெக்னிக். ப்ரானிக் அப்படின்னா
உயிர் சக்தி, லைஃப் ஃபோர்ஸ் சக்தி. நான் முதல்ல என்ன சொன்னேன்? அஸ்வினி முத்திரையும் மூலபந்தம் போடும் பொழுது அந்த பெல்விக் டயப்ரத்தில் இருக்கிற 3 அடுக்கு சதைகளும் அது சுருங்கி சுருங்கி விரைவதால் கெட்டிப்படுகின்றன அப்படின்னு சொன்னேன். அந்த கெட்டிப்படுவது எது? பிசிக்கல் வேர்ல்ட், அது பருவுடலை சார்ந்தது. அதே சமயத்தில் அந்த காயக்கல்ப பயிற்சி அஸ்வினி முத்திரையும் மூலபந்தமும் நம்மளுடைய சூக்கும உடலை தூண்டி, நம்மளுடைய அந்த விந்து சக்தியை தூண்டி நம் உடம்பில் உயிர் சக்தியையும் பெருக்குகிறது அப்படிங்கிறது தான். அதனாலதான் மூலபந்தா இஸ் அ பிராணிக் டெக்னிக்னா, பிராணிக் அப்படின்னா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை பெருக்குவதற்கும் மூலபந்தம் உதவுகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கிறதுங்கிறதுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கிறதுனால் கீழே இருக்கும் சதைகள் வலிமைப்படுகின்றன, மூளை தூண்டப்படுகிறது. மூளை தூண்டப்படுவதால் நமக்கு உயிர் சக்தி அதிகமாகிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி கடையும் பொழுது மூலபந்தம் அஸ்வினி முத்திரை பொழுது கடையப்படுகிறது. கடையப்படும் போது இந்த மசில்ஸ் எல்லாம் கெட்டி ஆகின்றன. இந்த மசில்ஸ் கெட்டி ஆகும்போது நமக்கு இத்தனை நாள் நம்ம அந்த குண்டி கழுவுற ஏரியா நமக்கு மனசுல இல்லவே இல்லை. இனிமேல் நீங்க அஸ்வினி முத்திரை மூலபந்தம் போடும் பொழுது அந்த குண்டியை நினைத்து நினைத்தே நீங்க போட்டாதான் அது நம்மளுடைய மூளையில் பதியும். இத்தனை நாள் நம்ம ஒண்ணுக்கு போகும்போது கக்கூஸ் போகும்போது மட்டும் அந்த இடத்த உபயோகப்படுத்துமே தவிர அந்த இடத்த பத்தி எப்ப யோசிச்சதே கிடையாது. ஆனால் அதை பற்றிய ஒரு நம்முடைய மனதில் ஒரு அமைப்பு இருந்து கொண்டே இருந்தால் மூளையில் பதிந்து விடும். மூளையில் பதிந்து சங்கல்ப நிலைக்கு போய்விட்டால் நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ அது அதுவாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால நம்ம இதுவரைக்கும் நம்மளுடைய ஞாபகத்தில் இல்லாத ஒன்றை நம்மளுடைய அறிவு நிலைக்கு கொண்டு வந்து மூளையில் அதை திரும்ப திரும்ப ஒரு சிறையிலை பதிக்கும் பொழுது செய்யும் பொழுது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற அந்த வகையின் மூலம் நம் மூளையில் அது பதிந்து விடும். அப்புறம் அது தானாகவே இயங்க ஆரம்பிக்கும். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது. அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்க வெறும் அந்த சதைகள் மட்டும் சுருங்குவதில்லை, நமக்கு மூளையில் ஒரு சக்தியை கொடுக்கிறது. என்ன சக்தியை கொடுக்கிறது அப்படின்னாக்க, நல்லா கவனிங்க. நம்மளுடைய டெலிபதி, மற்றவங்க மனதில் இருப்பதை நாம் உணர முடியும். அதே சமயத்தில் நம் மனதில் இருப்பதை மற்றவர்களின் வாய்களின் எண்ணத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியும். மற்றவர்களின் மனதில் உணர்வது டெலிபதி, நம் மனதில் இருப்பதை மற்றவர்களின் எண்ணத்தின் மூலம் வெளிப்படுத்துவது கிளார்வாயன்ஸ். அண்ட் we can see into the future. எதிர்காலத்தையும் நாம் பார்க்க முடியும். எப்போ? இந்த மூலபந்தத்தின் மூலம் இதை தூண்டி அந்த சக்தியை உருவாக்கி, அந்த சூக்கும சக்தியை உருவாக்கி மூளையில் பதிய வைக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சிந்தனை சக்தி எவ்வளவு உயர்வடைகிறது. நம்ம என்ன மூலபந்தத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்னாக்க, நமக்கு உயிர் சக்தி மேலே போகுது, நம்ம நீண்ட நாள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம்ங்கிறதோட கீழே வந்துடுறமே தவிர, அதற்கு அட்பாற்பட்டு மூளையின் சிந்தனை சக்தி அதிகப்படுகிறது, டெலிபதி வருகிறது, கிளார்வாயன்ஸ் வருகிறது, எதிர்காலத்தையே நாம் கணிக்க முடியும். அந்த சக்தியையும் நம்மளுடைய காயக்கல்பம் கொடுக்கிறதுங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் இன்னைக்கு அது பேசுறேன். அப்போ இட் இஸ் நாட் ஒன்லி a physical energy, it is also a சூக்கும எனர்ஜி. அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகுது? லேசர் மாதிரி ஆகுது. சூரியனுடைய அது லேசர் மாதிரி அது குவிக்கும் பொழுது சூரிய சக்தியை விட அதிக சக்தியை பெறுகிறது. அப்ப நம்ம காயக்கல்பம் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிராயணிக் எனர்ஜி தூண்டப்பட்டு திணிவுபடுத்தப்பட்டு லேசர் போன்று ஆகி சூரியனுடைய வெப்பத்திற்கு இணையாக வரும் அளவுக்கு காயக்கல்பம் உதவுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த காயக்கல்பத்தின் மூலம் செய்யும்போது அந்த இது கன்ட்ராக்ஷன் இல்லை, 72,000 நாடிகளையும் நாம் தூண்டுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் புடன்டல் நர்வ் என்று நமக்கு தெரிந்த விஞ்ஞான ரீதியில் பேசிக்கொண்டிருந்தேன். ஆனால் நம்மளுடைய ரிஷிகளினுடைய 72,000 நாடிகளும் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் பரவி உடலை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்ற என்ற அந்த நாடிகளையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தனை நேரம் வேகஸை ஞாபகம் வைங்கன்னு சொன்ன, புடன்டல் நர்வை ஞாபகத்தில் வைங்கன்னு சொன்ன,
அந்த பெரினியல் பாடி ஞாபகத்துல வைங்கன்னு சொன்னேன். 72,000 நாடிகளும் மூலாதாரத்தில் தான் வருகின்றன, அவைகளும் தூண்டப்படுகின்றன என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இது வரைக்கும் நமக்கு தெரியாத அந்த பெரினியம், அதாவது நமக்கு மூளை 5% தான் வேலை செய்யுது, 90% வேலை செய்யறதில்ல. இதன் மூலம் மூளையின் சக்தி தூண்டப்படுகிறது, நம்மளுடைய சிந்தனை சக்தி அதிகப்படுகிறது. அதான் இந்த மூலபந்தத்தின் மூலம் வரும் பிராணிக் சக்தியினுடைய எஃபெக்ட். அப்போ பிராணிக் சக்தி நமக்கு என்ன கொடுக்கிறது? இதுவரைக்கும் மறைபொருளாக இருந்த சக்தியை வெளிப்படுத்துகிறது. அதனால் நம்மளுடைய உடல் நலம் அதிகமாகிறது, நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகமாகிறது என்றால் சிந்தனா சக்தி அதிகமாகிறது. சிந்தனா சக்தி அதிகமாகி ஆழம் போக போக நமக்கு மோட்சமே கிட்டுகிறது. வெறும் காயக்கல்பத்தில் அதுதான் பிளிஸ். பிளிஸ்னா மோட்சம். அந்த அப்போ இன்க்ரீசிங் ஹெல்த், இன்க்ரீசிங் அவேர்னஸ் அண்ட் கிவ்ஸ் பிளிஸ் அப்படின்னா உடல் நலம் கொடுக்கிறது, நம்மளுடைய மனநலத்தை உருவாக்கி சிந்தனை சக்தியை அதிகமாக்கி அந்த இறையை உணரும் தன்மையை கொடுத்து அந்த மோட்சத்தையே கொடுப்பது எது என்னென்றால் இந்த காயக்கல்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு என்னுடைய டாபிக்கை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன், சென்னை பழந்தங்கிலிருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது, ஆனா புரிந்தும் புரியாமல் இருந்தது. முழுக்க முழுக்க எம்பிபிஎஸ் கோர்ஸ் மாதிரி இருந்தது. ஆமா ஆமா. இருந்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகளை புரிந்தால் போதும். குண்டி தெரியணும், பெரினியம் தெரியணும், பெல்விக் டயப்ரம் தெரியணும், வேகஸ் தெரியணும், புடென்டல் நர்வ் தெரியணும். ஐயா ஒரு ஸ்டெப்பா போலாம். இப்போ எனக்கு இந்த இதுல இந்த 4 வார்த்தை உங்க மனதுல பதிஞ்சா போதும். வாழ்க வளமுடன். அது குண்டிங்கிறது தெரியணும் ஐயா. நம்மளுடைய வார்த்தை அதையே தெரியாம இருக்கும். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புத்திக்கு ஏத்துனதை வச்சு நான் கேள்வி கேட்கிறப்போ, இப்ப பொதுவா காயகல்பம் கத்துக்கும் போதே பேராசிரியர்கள் சொல்றதுதான் நமக்கு மனசுல பயஞ்சிருக்கு. ஆனா அதுல என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க சொன்னதுல இப்ப கருவாய்க்கும் எருவாய்க்கும் மத்தியில் உள்ள சதைகளை தான் மூலபந்தத்தில் நம்ம சுருக்கிறோம் சொல்றீங்க. ஆமா. ஆனா அசுரிமுத்திரை போடும்போது அது 72,000 நாளந்த நரம்புகளும் சேர்த்துதான் நம்ம ஆக்டிவேட் பண்றோம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆமா, ஏன்னா நமக்கு அது தனித்தனியா சுருக்குவதற்கு பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, அசுனி முத்திரை வேற, மூலபந்தம் வேற, அந்த யூரின் போற இடத்த சுருக்குற அந்த முத்திரை வேற. இந்த 3 முத்திரையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தனித்தனியாக சுருக்கி பழக வேண்டும்ங்கிறதா என்னுடைய வார்த்தைகளே. ஓகே ஓகே, புரிஞ்சுது. அடுத்த கேள்வி இந்த இது காயகல்பம் ஒழுங்கா பண்ணினாலே பிளிஸ்ங்கிற மோட்சம் கிடைக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆமாம், கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா சார்? கிடைக்கிறது கிடைக்காது நமக்கு வேண்டாம். ஆனா நமக்கு மன அமைதியும் போதும் என்ற ஒரு மனம் கிடைத்தால் போதும்ங்கிற நிலைமையில போனோம்னா போதும். நானும் ஒண்ணும் எனக்கு இறை உணர்வு கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும்லாம் நான் ஆசைப்படல. எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தா மனம் நல்லா இருக்கும், மனம் நல்லா இருந்தா மன அமைதி இருக்கும். அது போதும் ஐயா நமக்கு. அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? சரியா. இப்போ பொதுவா காயகல்பம் கொத்து கிடக்கும் போது ஒரு சில பேராசிரியர்கள் வேகஸ் நரம்புன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. நான் இப்ப சொன்னேனே வேகஸ் நர்வ். ஆமா, அது காயகல்பத்துல ஆக்டிவேட் ஆகுதுங்க. அது கொஞ்சம் சொல்றீங்க. வேகஸ் இங்கதான் நான் மறுபடியும் பிரிச்சிருக்கிறேன். வேகஸ் இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதிகளுக்கு தான் வேலை செய்கிறது. இடுப்புக்கு கீழே காயக்கல்பத்தின் ஏரியாவுக்கு வேலை செய்வது புடென்டல் நர்வ். இன்னைக்கு நான் படம் போட்டு காமிச்சு வேகஸ் நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், புடென்டல் நர்வை ஞாபகம் வச்சிருக்கணும். புடென்டல் நர்வு தான் தூண்டப்படுகிறது. வார்த்தை மறுபடியும் போடுங்க, நான் எழுதிக்கிறேன். புடென்டல் நீங்க எழுதிக்கல, PU DEN TAL, புடென்டல் நர்வ். கூகுள்ல போட்டு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றியா. புடென்டல் நர்வ் படிங்க. வாழ்க வளம். அது நம்மளுடைய பெரியத்துக்கு அடியில இருக்கிற அத்தனை நரம்புகளுக்கும், அது மசிலுக்கும் அதுதான் நரம்பு ஊக்கம் தருகிறது.
நம்ம அசுனி முத்திரை மூலமந்தம் போடும் பொழுது அந்த நரம்பு தான் தூண்டப்படுகிறது. அந்த நரம்பின் வழியாக தான் மூளைக்கு உணர்ச்சிகள் எடுத்து செல்லப்படுகின்றன. ஓஹோ, சரிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி புரிய மாதிரி இருந்தது. ஐயா, இது புரியாதுங்கய்யா. இருந்தாலும் எங்களுடைய வேலை கொஞ்சம். இப்ப உங்களுக்கு இவ்வளவு தலையில போட்டுட்டுனா இல்லையா, உடன் தொடர் நீங்க எழுதிட்டீங்களா இல்லையா, அதே என்னுடைய வெற்றி ஐயா. அதுவும் இப்போ நள்ளி அம்மா சுருக்கமா சொல்லும்போது நான் என்ன சொன்னனோ அது அழகா திருப்பி சொல்லிட்டேங்க ஐயா. ஆமா ஆமா, நான் கேட்டேன். உண்மையிலேயே அந்த அளவுக்கு புரிதல் வந்தா போதும். ஓகே, நன்றி. எனக்கு இது புரிய வைக்கணுங்கிறது ஆசை. சரி சரிங்க. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக மாலினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். மாலினி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா, அற்புதமான சிந்தனை உரை ஐயா. காயக்கல்பத்தை மருத்துவம் சார்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சிந்தனை எங்களுக்கு கிடைத்தது ஐயா. நன்றிங்க ஐயா. எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னுங்க ஐயா, மன்றத்துக்கு வரும் அன்பர்களில் பெரும்பாலான பெண்கள் 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்துங்கய்யா இந்த நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்துங்கய்யா இந்த சிறுநீர் கசிவுங்கிறது ரெகுலராக வருதுங்கய்யா. அவங்க கேட்பாங்க, இந்த காயக்கல்பத்தில் நாங்கள் அதை எங்களுக்கு இது சொல்யூஷன் கிடைக்குமா, இல்லை இது அழுத்தமா அதுக்கும் சேர்த்து போடணுமா, இல்லை இந்த அஸ்வினி முத்திரையை எப்படி ஒரு அழுத்த உணர்வு கொடுக்கணும், உள்ளூறுப்பு அதையும் சேர்த்து பிடிக்கணுமா, இல்லை வெறும் அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணினா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இதை அவங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கேட்ட கேள்வி புரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, யூரின் வருது, என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த யூரினரி. இப்ப கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, எந்த இடத்துல கண்ட்ரோல் ஆகுதுன்னு பாருங்க. அது அசுனி முத்திரை இல்ல, மூலபந்தம் இல்ல, அது கண்ட்ரோல் பண்றது இன்னொரு இடம். அதுக்கு பேர் தான், பெண்களுக்கு பேர் சகஜோலி முத்திரை, ஆண்களுக்கு வஜ்ரோலி முத்திரை. அந்த பஸ்ல போகும்போது ஒண்ணுக்கு வந்து அப்படியே இழுத்து பிடிக்கும், அடி வயிற்றுல இழுத்து கரெக்டா பிடிக்கும்போது அந்த நீர்வழி பாதையை மட்டும் இறுக்கி பிடிக்கணும். அதை மட்டும் நீங்க நல்லா திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா அந்த நீர் கசிவதை தடுக்க முடியும். அதாவது யூரினரி கண்ட்ரோல் வரும். அதான் இன்னைக்கு நான் சொன்னதே. அந்த இடத்துல 3 இருக்கின்றன. ஒன்று அஸ்வினி முத்திரை, 2வது மூலபந்தம், 3வது சகஜோலி முத்திரை பெண்களுக்கு. அதுக்கே பேர் ஆண்களுக்கு வஜ்ரோலி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த இடத்துல 3 விஷயங்கள் இருக்கின்றன. அஸ்வினி முத்திரை வேறு, மூலபந்தம் வேறு, சகஜோலி முத்திரை வேறு. அது தனித்தனியாக செய்யணும். இப்போ கக்கூஸ் போகும்போது கக்கூஸ் வந்துச்சுன்னா நம்ம அடக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா அதுதான் அஸ்வினி முத்திரை. ஒண்ணுக்கு போகும்போது அடக்கிறதுக்கு செய்யறோம்னா அதுதான் சகஜோலி முத்திரை. அது ரெண்டும் இல்லாம நடுவில் இருக்கிற மசிலை மட்டும் சுருக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் மூலபந்தம். இதெல்லாம் நம்ம அறிவை நம்ம இனிமேல் வளர்த்திக்கணும். நம்ம சுவாமிஜி பாமர மக்களுக்கு புரியறதுக்காக எளிய முறையில சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம 10 வருஷமா அதையே படிச்சுட்டு இருக்கிறோம். 10 வருஷமா நீங்களா அதிகமா இருக்கலாம், நான் 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த படிச்சுட்டு இருக்கும்போது நான் அடுத்த நிலைமைக்கு போடணும்னா அதை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராயணும் இல்லையா? அது எனக்கு விஞ்ஞான மருத்துவ அறிவு இருந்ததுனால அதன் மூலம் ஆராயும் போது எனக்கு இது கிடைச்சிது. இதே ஆலியார்ல அந்த டாக்டர் கான்ஃபரன்ஸ்ல இதை தான் நாங்க பிரசன்ட் பண்ணணும். வாழ்க வளம் ஐயா. இப்போ அவங்களுக்கு இந்த இது மட்டும் காயக்கல்பம் மட்டும் செஞ்சா பத்தாது, தனியான அதுக்கு ஒரு பயிற்சியும் செய்யணும்னு சொல்லணுமாங்க ஐயா? அதேதான். அந்த ஒண்ணுக்கு போகும்போது வராம தடுக்கிறதுக்கு நீங்க முக்கிய இழுக்கிறீங்க இல்லையா, அதையும் சேர்த்து செய்ய சொல்லுங்க. அதையும் சேர்த்து இந்த காயக்கல்பத்தோட சேர்த்து செய்ய சொல்லணுமாங்க ஐயா, இல்ல தனியா? இல்லம்மா, காயக்கல்பம் தனியா செய்யுங்க, அது தனியா செய்யுங்க. தனியா செய்ய சொல்லுவாங்க ஐயா. ஓகேங்க. ஆமா ஆமா ஆமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல கேள்விமா. நிறைய லேடிஸ்க்கு இது உதவும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட். வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா.
ஐயா இப்போ வந்து எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. ஐயா இப்போ வந்து மலம் போம்போது, கழுவும்போது ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. அது ஒண்ணு. அதுல என்ன சொன்னீங்க? என்ன பாயிண்ட் சொன்னீங்கன்னு தெரியலையா? அப்புறம் இல்ல இல்ல மகரிஷி வந்து மலம் கழுவுற ஏரியாவை நம்ம எப்பவும் யோசிக்கிறதே இல்லை. மூலபந்தம் அசுரத்திரி போடும்போது நம்ம மனதை அங்கேயே நிறுத்தி, அந்த குண்டிங்கிற ஏரியாவில் மனதை நிறுத்தி, அந்த குண்டியை மனதில் உருவகப்படுத்தி நம்ம ஓஜஸ் போடணும்னு நான் சொல்றேன். அப்பதான் அந்த குண்டிங்கிற ஏரியா வந்து நம்ம மூளையில் பதியும். மனதை எங்கேயோ வைத்துக்கொண்டு அசுரி முத்திரை மூலபந்தம் போடாதீர்கள். அசுரி முத்திரை மூலபந்தம் போடும் பொழுது மனதை, பெருநியம் சொன்னா உங்களுக்கு புரியாது, குண்டின்னு நல்லா புரியும். அந்த கக்கூசு ஒண்ணுக்கு போற இடம் தான் குண்டி, அதுதான் பெருநியம். அந்த மனதில் வைத்து நீங்க போட்டா மனதில் பதிய ஆரம்பிக்கும். எதிர்காலத்துல நம்மளை அறியாமையே நம்ம மூளையிலிருந்து அசுரி முத்திரை மூலபந்தத்திற்கு கட்டளைகள் வரும். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. வாழ்க அப்புறங்கய்யா இந்த வாழ்க்கை ஐயா. ஐயா இப்ப மகரிஷி வந்து ஓஜஸ் மூச்சுக்கு இன்னொன்னு சொன்னீங்கய்யா, அது ஆமா தெரிஞ்சுக்கணும். ஆமா. ஓஜஸ்ங்கிறது வந்து இந்த நரம்பு மண்டலத்துல தூண்டி மேல மூளைக்கு போய் கீழே வர்றது அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஓஜஸ் இதை வந்து மூச்சு இழுக்கும் பொழுது நீங்க அது என்ன பண்றீங்க, அந்த கேசரி முத்திரையில நாக்கு மடிச்சு மூலபந்தத்துல பிடிச்சு, ஆக்சுவலா இந்த இடத்துல நான் இன்னொரு தடவை பேசும்போது சொல்றேன், 3 பந்தமே வருது. ஜலந்தர பந்தம், உத்தியான பந்தம், மூலபந்தம் 3மே வருகிறது. எப்படின்னா அந்த நாக்கை மடிச்சு மூச்சை நிறுத்தி உள்ள இழுக்கும் போது வயிற்று அழுத்தி அப்புறம் மூலபந்தத்திலிருந்தும் மூச்சை இழுக்கிறோம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 3 பந்தங்களையும் நாம் இங்கே உபயோகப்படுத்துகிறோம். அந்த 3 பந்தத்தையும் உபயோகப்படுத்தி இழுக்கும் பொழுது அந்த மூளைக்கு வந்து உடல் பூராம் பரவுகிறதுன்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்னது வந்து நமக்கு தெரிந்த நரம்பு மண்டலத்தில் அது போற அந்த பாதையை சொன்னேன். அவர் வந்து அந்த நாடிகள் 72,000 நாடிகளின் மூலம் சூக்கும உடலில் எவ்வாறு பரவுகிறது என்று சொல்லியிருக்காங்க. அதாம்மா. இதெல்லாம் நம்ம சிறப்புங்கய்யா, கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும். நரம்பு மண்டலத்தை தாண்டி சூக்கும நாடிகள்னு ஒன்று இருக்கின்றன. அந்த நாடிகள் வழியாகவும் மூலபந்தம், ஏன்னா எல்லாமே நம்மளுடைய மூலாதாரத்தில் தான் இருந்துதான் போகின்றன. அப்போ நம்ம மூலபந்தம் பண்ணும் பொழுது நாம் தூண்டுவது மூல ரூட் சக்கரா. அந்த ரூட் சக்கர அதாவது அது தூண்டும் பொழுது அங்கிருந்து உடம்பு புறம் பரவுகிறது, மூலாதாரத்திலிருந்து பரவுகிறது. மூலாதாரத்தை நாம் தூண்டுகிறோம். இதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். வெறும் மூலபந்தம் போடும்போது அந்த செக்ஷுவல் ஃப்ளூயிட் கடையப்படுகிறதுங்கிறத விட மூலாதாரம் தூண்டப்படுகிறது. தூண்டப்படும் பொழுது அந்த 72,000 நாடிகளும் தூண்டப்பட்டு உடல் முழுவதும் அந்த உணர்ச்சிகள் செல்கின்றன அப்படிங்கிறதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தாதான் மனசுல வரும். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக ராஜகோபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் வாழ்ந்தோட ஐயா. ரொம்ப பிரமாதம் ஐயா. என்ன மெடிக்கல் காலேஜ்லயே அட்மிட் பண்ணி கோர்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது ஐயா. அவ்வளவு தெளிவா எடுத்தீங்க. எனக்கு 83 வயசு ஆகுது. இப்ப மூலபந்தம் காயக்கல்பம் ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் நான் சரியா செய்யறேனான்றது எனக்கே சரியா புரியல. இந்த புரிதல் எனக்கு 3 அஸ்வினி மூலபந்தம்ன்றது 3 பிரிவா இருக்கிறது. இந்த தெளிவா எனக்கு தெரிய வந்தது. இந்த மூத்திரம் அடைக்கிறது, மனசு அடைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மூலபந்தம்ன்றது என்னன்றது தெரிஞ்சது. காயக்கல்பம், மூலபந்தம் இதெல்லாம் ஒரே ஒரு டெர்மினாலஜி தானே ஐயா? அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல. காயக்கல்பம்ங்கிறது இது ஒரு செயல். அந்த செயலை நம்ம மூலபந்தத்தின் மூலம் செய்யறோம். அதாவது காயக்கல்பம் அப்படிங்கிறது உடம்புக்கு ஒரு புதிய சக்தி உருவாக்குவதற்கு காயக்கல்பம். அந்த சக்தி உருவாக்குவதற்கு மூலபந்தம். ஏன்னா நம்மளுடைய தானியங்கு மண்டலத்தை நம்மால் இயக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மகிழ்ச்சிகள் சூட்சமாக இந்த இடத்தில் மூலபந்தத்தை தூண்டினால் தானியங்கு மண்டலத்தையே தூண்ட முடியும் என்று கண்டுபிடித்து
அதை ஓகே. உபயோகப்படுத்தியிருக்காங்கிறது தான் அதுல அழகே. பாருங்கய்யா, நம்ம இவ்வளவு விஞ்ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இந்த விஞ்ஞானம் ஆமா. வளராத காலத்திலேயே தானியங்கு மண்டலத்தை தூண்ட வைக்க முடியும் என்று கண்டுபிடித்து அந்த மூலபந்தத்தின் மூலம் தூண்டி உடம்புக்கு சக்தியை கொடுத்தார்கள். அதுதான் நம்ம ரிஷிகளுடைய சக்தி. ரொம்ப தெளிவா திரும்பியும் அது எப்படி இதுன்றது குட்டின்ட்டு ஒரு வேர்டா சொன்னீங்க. அதை நம்ம மறந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோன்றது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கீங்க. ஆமாய்யா, ரொம்ப ரொம்ப அதுதான். நன்றி. நன்றி ஐயா. உங்களுக்கு நன்ற நீண்ட நிறைவாக இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக பெயர் போடல, விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன் சொசைட்டின்னு போட்டிருக்காங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. தங்களது பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய பெயர் அருள்நிதி, துணை பேராசிரியர் பார்த்தசாரதி, ஃப்ரம் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. உங்களுடைய உரை முழுவதுமாக கேட்டேன். ரொம்ப விஞ்ஞானத்தை சார், வந்து ரொம்ப ஐயா, எளிமையாக. 1 மினிட். நீங்க ஸ்ரீலங்கனா? தமிழுங்க ஐயா, சென்னைங்க ஐயா. ஐம் லிவிங் இன் சென்னை. மெல்பர்ன், ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியா. பேசுற தமிழ் ஸ்ரீலங்கன் தமிழ்ல வருது. ஓகே, வாழ்க வளமுடன். தமிழ் தமிழ் ஏன்னா நான் ரொம்ப அடிக்கடி சிறப்பாக மெல்பர்ன், சொன்னீங்க ஐயா. அடிக்கடி எஸ். சிட்னி வருவேன். அப்போ ஸ்ரீலங்கன் நண்பர்கள் நிறைய பேர்த்த பார்ப்பேன். அதனால தான் கேட்டேன். வாழ்க ஓகேங்க. வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து சயின்ஸை வந்து நம்முடைய காய்கல்ப தத்துவத்தை வந்து மனதில் பதிகிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஆசிரியராக வந்து இன்றைக்கி நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓ, மறுபடியும் ரெக்கார்டட் வந்ததுக்கப்புறம் அதை நிச்சயமாக வந்து வகுப்பு எடுக்கிறப்ப நிச்சயமாக இதை பயன்படுத்துவோம். பொதுவாக வந்து இந்த பயிற்சி விளக்கங்களை விஞ்ஞான விளக்கத்தோடு கம்பைன் பண்ணி கொடுத்துடலாம். அந்த ஓஜஸையும் அஸ்வினி முத்திரை இதனுடைய விளக்கத்தை நிறைய கொடுக்கும் பொழுது தான் இன்னும் அது கேட்குறவங்களுக்கு இந்த காலத்தில் நல்லா இருக்கும். இல்ல, அதில் ஒரு நம்பிக்கை வரும் சார். கேட்கறவங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை. நமக்கு எஸ். வந்து புரிதலை விட நம்பிக்கையோட நம்பிக்கை. எஸ். செஞ்சாதான் நமக்கு அது பலன் அளிக்கும். அதுக்கு தான் நான் அது இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பிரைன் ஸ்டாமிங் ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ அதில் வந்து நம்ம படிச்சிருப்போம், ஒழுக்க மேம்பாடு இயல்பாக வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் ஆமா. இது வந்து இந்த புடன்டல் நர்வஸ் சிஸ்டத்தின் வழியாக அனாட்டமிக் நர்வஸ் சிஸ்டம் அதன் மூலமாக மூளை செல்களுக்கு போகுது. ம். அதன் மூலமாக இவ்வளோ வேலை செய்யறதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அடுத்து வந்து இப்போ இந்த ஓஜஸ்க்கு வந்து எக்டோபிளாசம் அப்படின்னு அந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க சயின்ஸில் நம்ம காய்கல்பால. ஸோ இல்ல அதை அந்த நீங்கள் இல்ல அந்த எக்டோபிளாஸ்ட விட்டுருங்க, வேண்டாம். அது அவங்க வேண்டாங்களா? தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். எக்டோபிளாசம்ங்கிறது அனட்டாமிக்கலா அப்படி ஒண்ணும் இல்லை. ம். ஓகே ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. எக்டோபிளாசம்ங்கிறது எப்படின்னா, செல் வால் இருக்கு இல்லைங்களா? அந்த ம். செல் வால் கெட்டதையெல்லாம் உள்ள போகாம நல்லதை மட்டும் உள்ள விட்டு ம். செலக்டிவ் கண்டக்ஷன் ஆஃப் தி செலக்டிவ் கேட்வேன்னு சொல்லுவாங்க. நல்லதை ம். மட்டும் விடும், கெட்டதை தடுத்து நிறுத்தும். அது மாதிரி கெட்ட விஷயங்களை உள்ள போகாம நிறுத்துறது வந்து எக்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க இதுல ம். எக்டோபிளாசம்ங்கிறது வந்து அப்படி ஒண்ணும் இல்லை. அது அப்போ வந்து நம்ம அது அவங்க சொல்றது ஓஜஸ்னே நம்ம சொல்லி நம்ம அந்த இல்ல இல்ல. எனர்ஜியே வந்து ஓஜஸ்னே நம்ம அட்ரஸ் பண்ணிட ஆமா, வேண்டியதுதான். ஓஜஸ்னே சொல்லிட்டு போலாம். எதுக்கு ஓ, எக்டோபிளாசம்ங்கிற வார்த்தையை கொண்டு வர வேண்டாம். கொண்டு வர வேணும். ஓகே. ஓஜஸ் சக்தி அடுத்த ஒரு மூளைக்கு போய் ம். அங்கிருந்து ம். பெர்னியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் மூலமாக உடல் முழுவதும் பரவி நமக்கு ம். உயிர் சக்தியையும் காந்த சக்தியும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னாலே போதுங்க. போதும். கரெக்டுங்க கரெக்டுங்க. ரியலாகவே ஐ வாழ்க நோட்டட் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸுங்க ஐயா. ரியலி வெரி இம்ப்ரெஸ்டு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்காக வந்து கிராஃப்ஸ்டு. இது அடுத்து வந்து இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து செக்ஷுவல் ஃபுல்லியோட இப்போ ப்ரொடியூஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் 40 to 80. அப்புறம் 80 to ஆமா 80 வந்து மெயின்டைனிங் சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆமா யூரினரி வழியாக வந்து அந்த யங் ஏஜில் வந்து எக்ஸஸாக இருக்கிறது போயிட்டே இருக்கும் ஒரு பக்கம். ஆமா அது மாதிரி ஆமா இது மாதிரி காய்கல்ப பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஆமா. நம்ம இந்த எக்ஸஸா ஏன் போகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த உந்துதல் சக்தி, நினைவு மைண்டுக்கு அந்த உந்தும் சக்தி வந்துடுது. அதாவது செக்ஷுவல் ஃபீலிங் வந்துடுது. அந்த செக்ஷுவல் ம். ஃபீலிங்கோடு இருக்கும் பொழுது தூங்கும்போது அவங்கள அறியாம அது வந்து ம். எஜாகுலேஷன் ஆயிருது. அது வந்து ம். தப்பு கிடையாது. ஏன்னா ம். செக்ஷுவல் ஃபீலிங் ஏன் வருதுன்னா,
இங்க வைட்டல் ஃப்ளூயிட் நிறைய வந்துடுச்சு. நிறைய இப்போ யூரினரி பிளாடர்ல யூரின் நிறைய வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்லும் நான் வெளியே போகணுன்ட்டு. அதே மாதிரி செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் நிறைய வந்த உடனே அந்த ஃபீலிங் வரும், ஹெல்ப் மீ டு பாஸ் அவுட் அப்படின்னு. அப்பதான் நம்ம மகரிஷி என்ன சொல்லுவாங்க, தட் ஷுட் பி பாஸ்ட் இன் தி ப்ராப்பர் வே, ஒன்லி இட் இஸ் த்ரூ த மேரேஜ் அலையன்ஸ், இட் ஷுட் நாட் பி வேஸ்டட் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம அதுக்கு பதிலாக இது என்ன பண்றோம்னா அந்த உணர்ச்சியை குறைக்கிறோம். மூலபந்தம் பண்ணி அது கடையும் பொழுது அந்த சக்தியினுடைய அளவை குறைத்து அது உடல் மூலம் பரவி உடலுக்கு நல்லது செய்யும் பொழுது அது செக்ஷுவல் ஃபீலிங் வராமல் இருக்கும், பிரம்மச்சரியத்தை காப்பாற்றுவதற்கு அது உதவுகிறதுன்னு சொல்றாங்க. புரியுதுங்க? அடுத்து வந்து இப்போ நம்ம அப்போ அட் த ஏஜ் அண்ட் எபோவ் 40 அண்டால் அப்போ வரும்பொழுது இயல்பாகவே போகிறது வந்து குறைஞ்சிடுங்களா ஐயா? நமக்கு அது செக்ஷுவல் ஃபீலிங் வந்து 65 வரைக்கும் இருக்கும். குவான்டிட்டி வந்து குறையலாம், பட் ஃபீலிங் வந்து போகாது. அதனால குவாலிட்டி ஆஃப் தி செமன் மே டிஃபர். குறையுங்கிறத விட சக்தி வீரியம் குறையிறதுங்கிறத விட குவாலிட்டி ஆஃப் தி செவன் கம்ஸ் டவுன். அதனால தான் யங்கர் ஏஜில் வர்ற குழந்தைகள் தான் நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க. வயசானவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மருத்துவ ரீதியாக அவ்வளோ 100% நாட் அப் டு த லெவல் அப்படின்னு சொல்லுவோம். 65 வரைக்கும் ஆண்களுக்கு உண்டு, 65க்கு மேலேயும் அந்த உணர்ச்சிகள் உண்டு, சாகும் வரைக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்பதை மனதில் வச்சுக்கணும். அதனால காயக்கல்பம் எப்பவுமே செய்து கொண்டிருக்கலாம். ஓகேங்க. ஓகே. ஸோ இங்கே லாஸ்ட் கொஸ்டினுங்க ஐயா, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். அடுத்து இப்போ வந்து நம்ம டெய்லி காயக்கல்ப பயிற்சியை தவிர்த்து வேண்டும் பொழுதெல்லாம் வந்து நம்ம அஸ்வினி முத்திரை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சார், சொல்லுவாங்க. வேண்டும் பொழுதெல்லாம் அஸ்வினி முத்திரைக்கு பதிலாக மூலபந்தம்னு சொல்லுங்க. ஓகே. வேணும் பொழுதெல்லாம் மூலபந்தம். இப்போ நான் சேர்ல உட்காந்துட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நவ் ஐ எம் டூயிங் மூலபந்தம். அதனால அது மார்னிங் டு ஈவினிங் யூ கேன் டூ இட். ஆனால் ஒன்று டயர்டாகாமல் இருக்கணும். இந்த இடத்துல சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க, எதிர்காலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப வேகமாக ரொம்ப அழுத்தி செஞ்சீங்கனாக்க அந்த மூளையிலிருந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்பட்டு விடும். அப்போ ஹார்ட் ரேட், பல்ஸ் ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி வரக்கூடாது. மெதுவாக தூண்டிக்கொண்டே இருந்தால் பக்கப்பரிவு மண்டலம் மட்டும் தூண்டப்படும், அது மூளைக்கு போய் நமக்கு நன்மையை கொடுக்கும். அதனால சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னா என்ன, பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன தெரிஞ்சுட்டு எதையுமே அமைதியாக செய்தால் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தூண்டப்படும், ஆன்மீக வாழ்க்கை நல்லது. அவசரத்தோடு, அர்ஜென்ட்டோடு, ஆசையோடு, ஒரு பலனை எதிர்பார்த்து வெறியோடு செஞ்சீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்பட்டு விடும், நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நெகட்டிவாக போயிடும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நவ் யூ ஹவ் டு ரீட் அபவுட் தி சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். physiological effect of yoga through sympathetic and parasympathetic systemனு கூகுளில் போடுங்க, இது எல்லாமே வரும். physiological effect of yoga effect of yoga on sympathetic and parasympathetic system போடுங்க, நல்லா படிங்க. நான் இன்னொரு நாள் நான் உங்க கூட பேசுறேன். வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. வாழ்க வளமுடன். இதெல்லாம் ஆழம் நிறைய போகணும் ஐயா, அதுக்குதான். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. நல்லியம்மா, நான் சொல்றேன் ஐயா, ஒரே நிமிஷம், நான் நல்லியம்மா கூட வந்து பேசுகிறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்களும் நோட் பண்ணிட்டுமா கூகுள்ல படிக்க ஆரம்பிக்குமா. கூகுள்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். அப்பதான் எது கிடைச்சாலும் கூகுள்ல போய் யோகிக் எஃபெக்ட் ஆஃப் ஆன் டைஜஸ்ட் சிஸ்டம், ஹார்ட் அப்படின்னு போட்டால் நிறைய கொடுக்குது. அதெல்லாம் படிக்க படிக்க தான் நமக்கு வந்து யோக வாழ்க்கையில ஆழம் அதிகம் ஆகும். ஆமாங்கய்யா, ஆமாங்க. இப்பதான் ஒரு கோர்ஸ் பண்ணேங்க டிப்ளமால மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அதுல சைக்காலஜி, அனாட்டமி, பிசியாலஜி எல்லாம் கொஞ்சம் படிச்சேன். அதனால நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே. நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? இல்ல, நம்ம எம்எஸ்சி படிச்சிருக்கேன். நம்ம அதுவும் படிச்சிருக்கேன். ரீசெண்டா இன்னொரு டிப்ளமா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக போட்டேன். வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இப்போ ஒண்ணு வந்திருக்குமா, எம்ஓக்குன்னு, திருவாரூர் யூனிவர்சிட்டியில. அது தெரியுங்க, தெரியும். அதுலதாம அத்தனையும் நான் சொல்றது அத்தனையும் வந்துருச்சுமா. இருக்கேங்க. நான் கொஞ்சம் பிரிச்சு படி. எங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சியா, நியரிங் 60ங்கயா.
50 என்னமா 60 நியரிங் 60 60 எல்லாம் ஏஜ் இல்ல ஆமா. நான் 76. அப்ப நான் 60 எப்படி பார்ப்பேன்? இல்ல பாடம் எடுத்துட்டாங்க யாருக்கும் பேராசிரியர் தான். பட் ஆமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொன்னது எல்லாமே நிச்சயமா. இன்னும் வந்து சயின்ஸோட சேர்த்து இன்னும் நிறைய சொல்லும்போது நிச்சயமா வந்து, ஏன்னா இன்னைக்கு சயின்ஸ் உலகத்துலதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சயின்ஸ் ஆமா சொல்றதுதான் வந்து மக்கள் வந்து எடுத்துப்பாங்க ஆமா முக்கியமா. எவிடன்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். எவிடன்ஸ் ஆமா இல்லாம எதையும் மூடத்தனமா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டு போக முடியாது. நானும் ஏன் ஆமாங்க. இவ்வளவு ஆழமா போனேன்னா காரணம் வந்து ஓஜஸ் பிரீத்தை நான் நம்பல. சும்மா இப்படி சரி சரி. சொல்றாங்க இப்படி அப்புறம் தான் படிக்க தான் இது பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில இருந்து மூலமந்திரத்தை பத்தி ஒரு புக்கு கிடைச்சது. அதுல படிக்கும் போது தாமா எனக்கு தெரிஞ்சது. ஓ அதுவும் ஒரு சரி சரி. ஆஸ்திரேலியன் டாக்டர் தான் அதுல எழுதியிருந்தாரு. ஓ சரி வாழ்க சரி சரி. வளம். சிறப்பையா சிறப்பையா. இந்த நரம்பு மண்டலத்தை பத்தி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்ததுங்க. அப்ப எவ்வளவு மைன்யூட்டா ஒவ்வொன்றும் ஆ நடக்குதுன்னு அதெல்லாம் அந்த படிக்கும்போது தான் ரொம்ப தெரிஞ்சது. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம மனசை வந்து கரெக்ட். வச்சுக்கிறதுல மனசு எவ்வளவு தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் மனசு தான் அப்படிங்கிறது. அதை நீங்க கரெக்ட். அந்த இப்ப சொன்னீங்க இல்லையா, வேகமா செஞ்சுட்டா வந்து சிம்பத்தட்டிக் வந்து இதாயிடும், பேராசிம்பத்தட்டிக் வந்து ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னீங்க. அதெல்லாம் ரொம்ப ஆமா கரெக்டுங்க. அதெல்லாம் சயின்ஸையும் புரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணும்போது நிச்சயமா அது வந்து சரியான முறையில வந்து நம்ம வந்து பயிற்சியை செய்யறதுக்கு வந்து உபயோகமா இருக்கும். ஆமா மக்களுடைய புரிதலுக்கும். சொல்லுங்க. ஆமா உதாரணமா சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் 5 நிமிஷத்துல 100 தடவை பண்ணிட்டேன், 10 நிமிஷத்துல ஆமாங்க 100 தடவை ஆமாங்க பண்ணிட்டேன்னு ஆமாங்க. சொன்னாங்க. நான் திட்டுவேன். அது அப்படி செய்யறது இல்லப்பா. செய்யவே கூடாது. அதாவது நிமிரும் பொழுது மூச்சை உள்ள இழுக்கணும், குனியும் பொழுது குனியும் மூச்சை போது வெளியே விட்டுட்டே வச்சிடணும். செய்யணும். அது 1:2:1 அந்த 4 செகண்ட்ஸ் பர் சைக்கிள் செய்யணும். ஒரு ஒரு ஸ்டெப்பையும் 4 செகண்ட்ஸ்ல செய்யணும். அது மாதிரி மெதுவா மெதுவாதான் செஞ்சாதான் செய்யணும். ஆமா நமக்கு வந்து எல்லா நன்மையும் கிடைக்கும் அதேதாங்க. அப்படிங்கிறதுதான். இது வந்து எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டியது ஆனா இருக்கு. சிறுவர்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறவங்களா அந்த மாதிரி ஃபாஸ்டா அவங்களுடைய எனர்ஜி லெவலுக்கு அந்த சொல்லக்கூடாது. மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீட்ல எல்லாத்துக்கும் ஒன்னே ஸ்பீடாவே தான். செய்யக்கூடாது. ஆமா சின்ன ஆமா குழந்தைங்க கூட எல்லாமே மெதுவாதான் செய்யணும். அமைதியா நிதானமா ஒவ்வொரு இடத்திலும் மூச்சை இழுத்து மூச்சை விடணுங்கிறதா முக்கியம். ஆமா ஆமாங்க. எப்படி நமக்கு எண்ணங்கள் முக்கியமோ அதே அதே மாதிரி மூச்சு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது வந்து இந்த நாடி ரொம்ப ரொம்ப சோதனை முக்கியம். மூலமாவே நாம் இறையை அடையலாம்ங்கிறதா என்னுடைய இன்னொரு டாபிக்ல இருக்கு. அதனால சரி சரி. இந்த மூச்சு பயிற்சியை ஒரு செயலிலும் இணைக்க வேண்டும். அதை இணைத்து மெதுவாக செய்ய வேண்டும். எண்ணத்தை நிலைநிறுத்த வேண்டும். இதாம்மா இந்த 2-3 வார்த்தை இருந்தாலே நமக்கு யோகா கிட்டுங்கிறத என்னுடைய விளக்கம். வாழ்க சிறப்பு வளமுடன். சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலாமா பேசிட்டீங்களா? நான் பேசிட்டேன். இல்லம்மா நீங்க ஐயா பேசுங்க வாழ்க பேசுங்க. வளமுடன். சொல்லுங்கம்மா பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஏன் உடல்நல குறைவு ஃபீவரும் இந்த ஆ சளி ட்ரபிளும் வந்தபோது நம்ம பயிற்சியில என்ன செய்யலாம்? எதுவுமே வேண்டாம். அதாவது ஆ, உடம்புக்கு வியாதி வந்தா ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ஒரு ரெஸ்ட். நாங்க ஆ, அதான் சொல்றோம். நாங்க பொதுவா என்ன சொல்லுவோம்னா ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டு 3 நாள் படுங்க நீங்க நல்லாயிருவீங்கன்னு சொல்லுவோம். ஆ, அதனால நமக்கு வந்து எது செய்யலாங்கிறத விட கம்ப்ளீட் ரெஸ்ட். வெறும் ஆ, கஞ்சி சுடு தண்ணி ஒரு கஷாயத்தை குடிச்சிட்டு ஆ, வயிற்றுக்கும் ரெஸ்ட், மூளைக்கும் ரெஸ்ட், உடம்புக்கும் ஆ, ரெஸ்ட். சும்மா ஆ, படுத்துட்டு இருக்கமே டிவி பார்க்கக்கூடாது, செல்லு பார்க்கக்கூடாது, ஆ. குறுகி படுத்துக்கணும். அப்பதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அதனுடைய வீரியத்தோட வேலை செஞ்சு நமக்குள் வந்திருக்கும் அந்த வியாதியை கட்டுப்படுத்தி நார்மல் நிலைக்கு கொண்டு வரும். அதனால் மூலப்பத்தம் கூட செய்யக்கூடாது. வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆ, அதுவும் எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி இருந்தாதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல திறமையா வேலை செஞ்சு வியாதியை கட்டுக்கு கொண்டு வர முடியும். உடற்பயிற்சி எல்லாம் அதுக்கப்புறம் தான் செய்யணும், நோய் ஆமா குணமானதுக்கு அப்புறம். ஆமா உடற்பயிற்சி கூட 15 நாள் விட்டு பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா 15 நாள் நீங்க டயர்டா இருப்பீங்க. இல்ல காய்ச்சல் 3 நாள் 4 நாள்ல விட்டுரும் இல்லையா? அதாங்க 5 நாள். காற்று 3 விட்டா நாள் கூட விட்டா கூட செய்யலாம். ஒரு வாரம் டயர்டா இருப்பீங்க நீங்க. நீங்க ஆ, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்கம்மா. நீங்க எப்படி நீங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நீங்க எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஆ, தான் நீங்க செய்யலாம், இல்லைன்னா பண்ணணும். ஆ, செய்யக்கூடாது. வேண்டாம். அதுதான். ஆ. அதான் நான் சொல்றேன். அது ரிலாக்ஸேஷனும் பண்ணக்கூடாது என்னங்கய்யா? ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணணும். சார் எவ்வளவு வியாதி இருந்தா கூட நீங்க ரிலாக்ஸேஷன் போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி தூண்டுகிறது. சரிங்க. இன்னொரு ஆக்சுவலா ரிலாக்ஸேஷன் நீங்க சொன்னீங்க. யோக நித்ரா நான் 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல.
யோக நித்ராவே ஒரு யோக பயிற்சி, அதன் மூலமாவே நாம் இறைநிலையை அடையலாம்ங்கிறதா பேசியிருந்தேன். அதுக்கு ரிலாக்ஸேஷன் பயிற்சிக்கு இன்னொரு பேர் வந்து யோக நித்ரா. சரிங்க. அதனால யோக நித்ரா எப்ப வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அது இல்லாம எந்த என்னங்க சாப்பிட்டா உடனே கூட பண்ணலாம் என்னங்க ரிலாக்ஸேஷன்? பண்ணலாம் பண்ணலாம். அதனால ஒண்ணு இல்லை. தானியங்கி மண்டலம் எந்த இடத்துல மூளை செல்கள்கிட்ட இருக்காயா? உடம்பு பூரா இருக்கு. ஓ, நரம்புகள் உடம்பு பூரா பரவி இருக்கு. இதுதான் தானியங்கி மண்டலம். ஆமா. அப்ப நம்ம காயகல்பம் தானியங்கி மண்டலத்தை தூண்டுதுங்கிறீங்க என்னங்கய்யா? அது ஒரு நம்ம வந்து மாமூலா தூண்ட முடியாது தானியங்கி மண்டலத்தை. ஆனா எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, மூலபந்தம் செஞ்சால் தானியங்கி நரம்பு மண்டலம் தூண்டப்படும்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த மூலபந்தம் கரெக்டா செய்யணும், வேக வேகமா செய்யக்கூடாது. ஆமா ஆமா, அதுதான் முக்கியம். மெதுவா இழுத்து பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சு மெதுவா விடணும். அதுதான் நம்ம 1:4 10 டைம் செஞ்சு அப்புறம் ஓஜஸ் விடணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. 5 தடவை செஞ்சா போதும், 10 தடவை செஞ்சா போதும்னு சொல்லுவாங்க. சரிங்க, நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஒரு ஓஜஸ் பிரீத் விடுறதுக்கு வந்து 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் ஆகும். 10 தடவை விட்டீங்கன்னா 50 நிமிஷம் 50 வினாடிகள் ஆகும். அப்போ 1 நிமிஷத்துக்கு கரெக்டா வரும். அதுதான் மகரிஷி வந்து அந்த 10ஓட நிறுத்திட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க 20 போடுங்க 30 போடுங்க சக்தி நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல, 10 போட்டுட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 10 போடுங்க. ஒரு 10க்கும் ஒரு ஓஜஸ் போடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு 10 போட்டுட்டு 2 ஓஜஸ் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 10க்கு ஒரு ஓஜஸ் தான். இது இப்படி செஞ்சாதான் பக்கப்பரிவு மண்டலம் சரியா வேலை செய்யும். ஓ சரிங்க. மூலபந்தம் சரியா செய்யாட்டி என்ன ஆகும்ன்றீங்க? நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சு வேர்த்து ரொம்ப ஓடினீங்கன்னா என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமாக கை காலுக்கு வேலை கொடுத்தா என்ன ஆகும்? ஹார்ட்ல நெஞ்சு படபடன்னு அடிக்கும், மூச்சு இறக்கும், டயர்ட் ஆயிரும். அதே மாதிரி அந்த சதைய அளவுக்கு அதிகமா தூண்டனா அது களைச்சிரும். கலைக்கிற அளவுக்கு தூண்டக்கூடாது, கலைக்காம அது தூண்டணும், மெதுவா செய்யணும். ஆமா ஆமா ஆமா. நல்ல விளக்கம்யா. வாழ்க வளமுடனுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்மா. அப்படியே இருக்குமா ஒரு தங்கமாரி. இப்ப நான் அப்புறம் உங்களுக்கு கூட பேசுறேன். அப்புறம் நான் பேசுறேன் உங்க கூட. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா அன்மியூட் பண்ணி பேசலாங்கம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக அருமையான தகவல் ஐயா. ஆழமான காயகல்பத்தை பற்றி ஆழமான தகவல், புதிய தகவல், அதிகப்படியான தகவல், எது வேணாலும் சொல்லலாம். நீங்க சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் என்னால ரீகால் பண்ணி சொல்ல முடியாது, ஆனா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இன்னொரு புதிய தகவல், தானியங்கி மண்டலத்தையே மூலபந்தம் தூண்டப்படுது அப்படிங்கும்போது எனக்கு அது புதுசா இருந்தது ஐயா. இன்னும் அங்க காயல்பம் நாங்க படிக்கும் போது, நான் சொல்றது 30 வருஷத்துக்கு மேல ஐயா, அப்போல்லாம் மூளை அதாவது பைல்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. பைல்ஸ் இல்லாம காயல்பம் பண்ணா பைல்ஸ் வந்தவங்க கூட அது சுகமாயிடும்னு படிச்சேன் ஐயா. இல்ல, வந்தவங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தா சுகம் ஆகும், செகண்ட் ஸ்டேஜில் இருந்தா ஓரளவு கட்டுப்படி ஆகும், தேர்ட் ஸ்டேஜ் இருந்தா கட்டுப்படி ஆகாது. அது விட்டுருங்க. பைல்ஸுக்கு அது நல்லது, அதோட வச்சுக்குங்க. நல்லது. அப்புறம் அந்த ஏரியா இந்த காயகல்பம் பண்ணும்போதுங்க ஐயா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட மேல ஓஜஸ் போய் நிக்கப்படாது இல்லைங்களா? இல்லம்மா, காயக்கல் பண்ணி மூலபந்தத்துல பிடிச்சு அப்புறம் மூச்சை இழுக்கும் போதுதான் ஓஜஸ் மேல போகும். அதான் ஓஜஸ் வந்து கொஞ்சம் கூட அங்க நிக்காம டக்குன்னு விடணும். டக்குன்னு இல்ல, விட வேண்டியது இல்ல, நிறுத்தி மெதுவா விடணும். டக்குன்னு விடாதீங்க. அதான் வாயை திறந்து காத்த வெளியே விடுவோம். அது விடுறேன் ஐயா. உச்சியில தாமதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, கிடையாது, உச்சியில தாமதிக்கலாம். இன்னொன்னு ஐயா, இந்த காயகல்பத்துல நான் வந்து ரொம்ப நாளா 20 அஸ்வினி முத்திரை போட்டு தொடர்ந்து 2 ஓஜஸ் போட்டுட்டு இருக்கேன் ஐயா. அது தப்பா? அது வேண்டாங்கிற.
ஏன்னா ஆஹ் அந்த மூலபந்தத்தில் இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து களைச்சிரும். ஓ அளவுக்கு அதிகமா உம் தூண்டாதீங்க. அளவா அளவா தூண்டும். அளவா செய்யதான் நமக்கு கிடைக்கும். ஓ அப்- ஆமா இப்போ இன்னொரு சந்தேகம், இந்த அம்மா கேட்டாங்களே வயசானவங்களுக்கு, அது மாதிரி எனக்கு 83 வயசாகுதுயா. நான் ஆ. ஒரு நாள் நல்லா பிரிஸ்கா எழுந்திரிச்சு செஞ்சிருவேன் ஐயா, ஆக்டிவா. ம். இன்னொரு நாள் வேண்டாம் போல இருக்கும் உடம்பு, இன்னைக்கு விட்டுருங்க. வேண்டாம் தப்பு இல்ல, அப்படிங்கும். தப்பு இல்ல, விட்டுறோம். நம்ம உடம்பு வந்து நமக்கு நம்மோட பேசுதுமா, அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு நிறைய டைம் நம்ம கூட பேசுது, நமக்கு அது புரியறது இல்ல. நான் ஒரு நாள் மல்லுக்கட்டி கசக்கும். ஃபோர்ஸ் பண்ணி செய்வேன் ஐயா. இது வேண்டாம், செஞ்சாதான் செய்யாதீங்க. வேண்டாம் வேண்டாம் ஆஹ் இல்ல. உங்க ஆஹ் உடம்புடைய வார்த்தையை கேட்டு பழகுங்க. ஓ அது நான் ரொம்ப கேட்பேன். ரொம்ப சிறப்பு ஐயா. அந்த வாழ்த்துக்கள். ரொம்ப டீப்பா சொன்னீங்க ஐயா. இது ரொம்ப அவசியம் ஐயா. மேல இந்த வாரியா அஸ்வினி முத்திரை காய்கள் போம ஓஜஸ்ங்கிற வகையில தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா செய்யறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க. மேலும் அடுத்த பார்ட் 2 போட்டிருக்கீங்க. அடுத்ததுக்கு நீங்க வரணும் ஐயா. வரணும். பாத்துட்டீங்களா அதைய? பார்த்துட்டேன் ஐயா. நாங்க பயனடையணும் ஐயா. வாழ்க கண்டிப்பா வளமுடன். வாழ்க. எல்லாரும் பயனடையணும். நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு போறோமோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும். கரெக்டுமா, அதேதான். சொர்க்கமே இருக்கிற வேண்டாமா, சொர்க்கம் அதனாலதான் ஐயா. இங்கதான் இருக்கு. மன ஆமா. அமைதியோட இருந்தா அதான் சொர்க்கம். வயசானாலும் பரவாயில்ல, விடக்கூடாது. தவம் எப்படியோ ஆமா அப்படிதான் பயிற்சின்னு நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு ஆமா, இருக்கேன் ஐயா. உண்மை. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்த்துக்கள், வாழ்க. வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. ஐயோ, வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய நாங்க பயனடையணும். நீண்ட ஆயுளோட நீங்க இருக்கணும் ஐயா. உடல் நன்றி. நலத்தோட இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வளம். உங்க காலத்தொட்டு கும்பிடுற மாதிரி இருக்கு எனக்கு. வாழ்க வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுனாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க உரை. அதாவது நான் ஐஎம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஒரு +1 +2 கிளாஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க நல்லா ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சரி சிறப்பா சரி. இருந்துச்சு ஐயா. நல்லா புரிஞ்சுச்சு. ஆல்ரெடி தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸா இருந்தாலுமே அது ஒரு புது புது கருத்து நமக்கு தெரிய வருது. ஒரு புதிய பரிமாணம் இது. அந்த புடன்டல் தெரிஞ்ச நர்வ்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்ல. ஆமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கு யூட்ரஸ் எடுத்துட்டோம் 38 இயர்ஸ்ல. ஃபைப்ராய்டு சரிம்மா. இருந்ததால. ஆ இப்ப காயக்கல்பம் பண்றதால அந்த அந்த பெல்விக் ரீஜன் லூஸ்னஸ் கொடுக்காதுங்களா? டைட் ஆகும். காய்கல்வி பண்ணும்போது நம்ம அதுக்கு உடற்பயிற்சி செய்ய செய்ய அந்த மசில்கள் எல்லாம் வேலை செய்ய செய்ய கெட்டி ஆயிடும். அப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அது பண்ணலாம். வேணும், கெட்டியா இருக்கணும், நல்லா இருக்கணும். அது நல்லா தூக்கி பிடிச்சாதான் நமக்கு யூரின் வர்றது கரெக்டா இருக்கும், கக்கூஸ் வர்றது கரெக்டா இருக்கும். அதே சமயத்துல இது பண்ண பண்ண நம்ம புடன்டல் நர்வு தூண்டுறோம். அதனால நம்ம உடம்புல இருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் நம்ம உடம்பை இயக்கி கொண்டிருக்கின்றது. அவை சரியா இருந்தாதான் நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். ஓகே டாக்டர். நல்ல சிறப்பான பதில். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளம். நன்றி நன்றி. நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ங்கிறனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை வழிநடத்துவது மூளையும் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸும். நியூரோ எண்டோக்ரைன் பாத்வே, நரம்பு பாதைகளும் எண்டோக்ரைன் பாதைகளும் தான் நம்மை வழிநடத்துகின்றன. அந்த ரெண்டையும் தூண்டுறது எது அப்படின்னா காயக்கல்பம். அதனாலதான் இது பேரு நியூரோ எண்டோக்ரைன் பாத்வே கெட்ஸ் ஸ்டிமுலேட்டட் பை தி புடன்டல் நர்வ் த்ரூ த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு நான் பேசுறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சத்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. காயக்கல்பத்தை பத்தி நிறைய அட்டன் பண்ணிருக்கோம், இருந்தாலும் இது ஒரு பரிமாணத்துல ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, அந்த லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம்ல வர அந்த பெயின் இந்த காயக்கல்பம் மட்டும் பண்றதுனால ரிலீவ் ஆக முடியுமாங்க, இல்ல அடிஷ்னலா ஏதாவது நம்ம பண்ணமாங்க ஐயா அதுக்கு? அந்த
மென்ஸ்ட்ரல் பெயின் நீங்க சொல்றீங்க. ஆமாங்க மென்ஸ்ட்ரல் ஐயா. ஆகிற அன்னைக்கு ஒரு சிலர் வந்து சுருண்டே படுத்துருவாங்க. அது ஆமாங்க ஐயா. காயக்கல்பம் ஓரளவுக்கு உதவி செய்யும்மா. ஆனா என்னால 100% கேரண்டி சொல்ல முடியாது. ஓகேங்க ஐயா. அது நிறைய நாங்க பார்த்துட்டோம். அது என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அது ஸ்கூலுக்கெல்லாம் போகாம சுருண்டு படுக்கிற அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனாலும் வேற நாங்க சரியாவே எதுவும் கண்டுபிடிக்கலம்மா. ஐயா அதுக்கு என்ன, சின்ன பொண்ணுக்கு 15 இயர்ஸ் தாங்க ஐயா வருது. இப்ப அது ஆமா. ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமாங்க ஐயா? இல்ல என்ன பண்றதுங்க? வேண்டாம், வேண்டாம். வயித்து வலிக்கு மட்டும் மாத்திரை குடுத்துருங்க. நம்ம அதைய கட்டுப்படுத்த வேண்டாம். அது வந்து ஒரு இயற்கையின் பாதை. இயற்கைக்கு எதிரா நம்ம போக வேண்டாம். அது ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க ஐயா. ஸ்கூல்ஸ்க்கு 10th 11th போகும்போது லீவ் போட வேண்டாம், அனுப்பிச்சு விடுங்கங்கிறாங்க. இது என்ன ரெமெடி பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க ஐயா. மாத்திரை நான் எப்பவுமே அந்த மெப்டால் ஸ்பாஸ், மெப்டாஜெசிக்ஸ் இருக்கும். அந்த டேப்லெட் சரிங்க. எல்லாம் எல்லா பொண்ணுங்களும் ஹேண்ட்பேக்ல வைக்க சொல்றேன். அவளுக்கு ஓகேங்க. வந்தாலும் போடலாம், பக்கத்துல வந்தா இருக்கிறவளுக்கு வந்தாலும் போடலாம். ஏன்னா அது ரெகுலரா இன்னொரு பொண்ணு எடுக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையாங்க ஐயா? அதுல ஒன்றும் ஆகாதுமா. அது என்ன மாசத்துக்கு 2 டேப்லெட் 3 டேப்லெட் போடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டெய்லி ஒன்றும் போட போறது இல்லையே. ஓகேங்க ஐயா. ஐயா இன்னும் ஒரே ஒரு சந்தேகங்கய்யா. ஐயா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நாங்க அஸ்வினி முத்திரை போடுங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சுருக்கி நான் இருக்கிறது அந்த மூலபந்தம். மாதிரி ரிலாக்ஸ் நான் சொல்றது பண்றீங்க ஐயா. மூலபந்தம். நான் சொல்றது நீங்க வந்து மூலபந்தம். மூலபந்தம் இப்போ சொன்னீங்க. ஆமா. அது வந்து எப்படிங்கய்யா? அது ஒரு கொஞ்சம் விரிவா சொல்லுங்கய்யா. எப்படி பண்ணணும்? ஆமா 3ஆ பிரிச்சுக்குமா. அஸ்வினி முத்திரை இருக்கிற இடம், ஒன்றுக்கு போற லைன், நடுவில் ஒரு மசில் இருக்கா, அதை ஆமாங்க. மட்டும் தனியே சுருக்கி பாருங்க. ஓகேங்க. அத வந்து ரிலாக்ஸா பண்ணணும் நீங்க சொல்றபடி ஆமா பார்த்தா. மெதுவா. சும்மா இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சரிங்க. சென்டர் பார்ட் மட்டும் நான் பழகிட்டேன். ஓகேங்க. அவ்வளவுதான். அது எப்ப ஐயா வேணாலும் இன்னும் பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணுங்கய்யா. அஸ்வினி முத்திரை போடும்போது அந்த மூச்சை இழுத்து விடுறத கான்சென்ட்ரேட் பண்ணுமாங்கய்யா? இல்ல இயல்பான மூச்சோட தான் அந்த அஸ்வினி முத்திரை நம்ம இல்ல அந்த ஹோல்டு காயக்கல்பம் பண்றீங்கல்ல, ஆமாங்கய்யா. அஸ்வினி முத்திரை போட்டு மூலபந்தத்துல பிடிச்சிட்டு மூச்சு இழுக்கிறீங்க சரிங்க. இல்லையா, அப்ப ஆமாங்கய்யா. மூச்சை நிறுத்தி ஆக்சுவலா வயிற்று அழுத்தி, அப்புறம் அப்படி இழுத்தாதான் வயிற்று அழுத்திட்டு அப்புறம் இழுத்தாதான் அந்த ஓஜஸ் மேல போற அந்த ஃபீலிங் கிடைக்கும், அந்த பாவனை கிடைக்கும். அந்த 10 டைம் போடும்போது கேக்குறேங்கய்யா. இப்ப சுருக்கி 10 டைம் விரிக்கிறப்ப போடும்போது நமக்கு வராது. 10 நார்மலா டைம் போது 10 டைம் போடும்போதும் 4 செகண்ட்ஸ் பிடிச்சி 1 செகண்ட் விடுறோமா, அந்த 4 செகண்ட் பிடிக்கும்போது மூச்சை பிடிச்சிக்குங்க உள்ள. அதாவது 1 செகண்ட் இழுப்போம், 2 செகண்ட் உள்ள முடிப்போம், அப்புறம் விடும்போது ஒரு 2 செகண்ட் விடுவோம். அது 4 செகண்ட் ஆயிரும். அதனால மூச்சு இழுத்து விட்டுங்க, அப்ப விடும்போது மூச்சை விட்டுறோம். அப்போ போடும்போது இதுவரைக்கும் மூச்சை மூச்சுக்கு பிடிச்சுக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணலீங்கய்யா. நாங்க அந்த சுருக்கிறது அதுதான் விரிக்கிறது அது சொல்றேன். மட்டும் பண்ணிட்டு இருக்கேங்க. மூச்சையும் இதையும் இணைச்சு செய்யுங்க. ஓகேங்க. ஓகேங்க. ரொம்ப எல்லா நன்றிங்க. பயிற்சியிலும் ஆமா எல்லா சொல்லுங்க. பயிற்சியிலையும் மூச்சை இணைத்துக் கொள்ளுங்கள், மூச்சை இணைத்துக் கொள்ளுங்கள். ஃபைனல் ரூட் வந்து மூச்சு தான். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உபயோகமா இருந்ததுங்கய்யா. நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஓகேங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டெப்லயும் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுற மாதிரி தான் இருக்கும். அது செஞ்சுட்டே வரும். வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சந்திரா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சந்திராமா சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப விஞ்ஞான பார்வை. இது வந்து வேற ஒரு பரிணாமத்துல இன்னைக்கு கொண்டு போயிட்டீங்க காயக்கல்பத்தை. நம்ம ரொட்டீனா இனிமே காயக்கல்பம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸை வச்சுதான் ஸ்கூல்ல எல்லாம் எடுத்துக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். புரியும். ஆமா. நீங்க நம்ம ஞாபக சக்தி வளரும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றோம் சும்மா. இப்ப வந்து இத சயின்டிபிக்கா நம்ம சொல்ல முடியும் ஐயா. ஞாபகம் எப்படி வளருது அப்படிங்கறத. ஆமா, அது ஹிப்போகாம்பஸ் ஏரியா தூண்டப்படுகிறது, அதுல ஞாபக சக்தி உருவாகிறது. ஆமா ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. வாழ்த்துக்கள். நரம்பூக்கம் தானே படிக்கிறோம். ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நரம்பூக்க பயிற்சிங்கிறது அதுதான். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிமா. உங்களுக்கு வேணா என் பிபிடி அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. நீங்க உபயோகப்படுத்திக்க, எனக்கு தெரியும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி சந்திரம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயந்தி பாஸ்கர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா. ஐயா அருமை. இன்னைக்கு என்ன சொல்றதுனே புரியல. இறைநிலை எங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு, அதாவது இந்த காயக்கல்பன்றது வந்து நான் நார்மலா இது பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு பிக்சர் போட்டு இந்த அளவுக்கு விளக்கமா அந்த அந்த 3 இதுவும் சொல்றீங்க பாருங்க, மூலபந்தம், அஸ்வினி முத்திரை, அந்த இதுவெல்லாம் சொல்றப்ப ஆமா எவ்வளவு ஒரு, இப்ப நீங்க சொல்லும் போதே நான் அதை செஞ்சு பாக்குறேன். அதுலயே நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்கய்யா. கரெக்ட் கரெக்ட் இத கரெக்ட் வந்து கரெக்ட். நம்ம வந்து எப்படின்னா, இப்ப அதுதான் நம்ம உணர்ந்து, இது வந்து அதாவது வெளியில யாருக்கும் உணர்ந்து தெரியாது, செய்யணும். ஆமா உணர்ந்து செய்யணும். ஆமாங்கய்யா. எனக்கு ஆமா வந்து நான் யூட்ரஸ் 38 வயசுல எடுத்துட்டேங்கய்யா. மேடம் ஒருத்தவங்க சரி. டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்ப அது கேட்டேன் நானு. எனக்கு அது எடுத்ததுல இருந்துங்கய்யா, நான் ரொம்ப வீல் பவர், அதாவது எப்படின்னா ரொம்ப ஜெஜாண்டிக்கா இருப்பேன். எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, எது ஒண்ணாலும் ஒரு ஆமா போல்டா துணி செஞ்சுடுவேன், ஒரு இதுவா போல்டா இருப்பேன். இருக்கு. ரைட் ஆமா, இப்ப எடுத்ததுல இருந்துங்கய்யா மெமரி கம்மியாயிடுச்சு, எதுலயுமே ஆர்வம் இல்ல, எரிச்சல், கோபம் நிறைய வருது. 13 வருஷமா மனவளக்கலையில இருக்கேன். பட் ஆனாலும் என்னால வந்து இதெல்லாம் கேட்கறேன், செய்யறேன். ஆனாலும் வந்து அவ்வளவு ஆர்வம், மகரிஷி மேல அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு இது, இந்த கருத்துக்கள் எடுக்கணும், துணை பேராசிரியராகவும் ஆயிட்டேன். நம்ம மௌனம் எடுக்கிறேன், ஸ்பீச் இது சிந்தனை விருந்தெல்லாம் கொடுக்குறேன். மனசுல வந்து எதுவுமே நிக்க மாட்டுதுங்கய்யா. இப்ப நீங்க சொன்னப்போ, இப்ப நம்ம காயகல்பம் பண்ணாததுதான் தப்புன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்கய்யா. இல்ல அப்படி இல்லம்மா. ம். காயக்கல்பமும் ஒரு பகுதின்னு வச்சுக்குங்க. எல்லா ம். விதத்திலயுமே நீங்க ம். மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. அன்னைக்கு நாள் ஆ நான் ரொம்ப அவ்வளோ ஆனந்தமா இருக்குங்கய்யா. ஒரு ஸ்பீச் அவங்க ஆ பேசிட்டு வரப்போ, அப்பா என்ன மடை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படி பேசுனீங்கன்னுவாங்க, மழை ஆ பெஞ்சு விட்டுதுன்னுவாங்க. ஆ எனக்கு ஆ, அவ்வளோ சந்தோஷங்கய்யா. அதுதாம்மா. அதுக்கு காரணம் வந்து நம்ம உடம்புல சுரக்கிற அந்த ஆக்சிடோசின்ங்கிற அந்த நியூரோ ம். டிரான்ஸ்மிட்டர். அப்போ நமக்கு ம். மத்தவங்களுக்கு குடுக்க குடுக்க நமக்கு ஒரு சந்தோஷம் வருதுங்கிறது வந்து சோசியல் ம். பாண்டிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க இந்த மாரி சர்வீஸ்ல வர வர உங்களுடைய மனசு வந்து நல்ல நல்ல நிலைமைக்கு வந்துரும்மா. சரிங்க. அது பயப்படாதீங்க. மெமரி பவர் தான் எனக்கு கம்மியா இருக்குங்கய்யா. இல்ல எது இல்ல ஒண்ணு வந்துரும். அடுத்த செகண்ட் மறந்துடுறேங்கய்யா. அ எனக்கு அதுக்கு மட்டும் நீங்க எனக்கு ஒரு இது கொடுத்தீங்கன்னா போதுங்கய்யா, ஒரு டிப்ஸ். மெமரி அ தாங்கய்யா ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு அவ்வளவு ஆர்வங்கய்யா. நான் ஃபுல்லா என்ன மனவளக்கலையில ஃபுல்லா நான் இன்வால்வ் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு கடமைகள் முடிஞ்சிடுச்சுங்கய்யா. எனக்கு கடமைகள் கிடையாது. எல்லா கடமையும் உங்களுக்கு என்ன முடிச்சிட்டேன். வயசு இப்ப? ஐயா எனக்கு இப்ப வந்து 52ங்கய்யா. ஓ! இப்பவே பிடிச்சு. கணவரும் எனக்கு வந்து தவறிட்டாங்க. கணவர் என தவறிட்டாங்க. ஓ! மகளுக்கு நம் கல்யாணம் பண்ணிட்டேன். மக வெளிநாட்டுல இருக்கா. ஆ இப்ப நான் தனியா இருக்கேன். சிங்கிளா இருக்கேன். இப்ப எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொண்டு வந்த வினையே தொண்டு செஞ்சு போக்கணும். மகரிஷியோட கருத்துக்களை உள்வாங்கிட்டு, ஐயா எனக்கு தெரிஞ்சு என்னால முடிஞ்ச ஒரு 10 பேரை உருவாக்கிட்டு போகணும்னு எனக்கு ஒரு சங்கல்பம் அது போட்டிருக்கேங்கய்யா. ஆமா. நீங்க வந்து நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவேன். கொண்டு வந்த சொல்லுங்கய்யா. வினைய காலி பண்றோமோ இல்லையோ, பலனை எதுக்குமே எதிர்பார்க்காதீங்க. உங்க பலன். பாட்டுக்கு கடமைய ம். செஞ்சுட்டே இருங்க. வினைகள் போகுதோ, வினைகள் நீக்குதோ, எது கிடைக்குதோ அது பத்தியெல்லாம் கவலையே பட வேண்டாம். உங்க பாட்டுக்கு சர்வீஸ் பண்ணிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். நீங்க சொன்ன மாரி உங்களுக்கு கணவர் இல்லை, எனக்கு மனைவி இல்லை. எனக்கு 75 வயசு ஆகுது. குழந்தைகள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். ஆனா, இப்பதான் உட்கார்ந்து நான் படிக்கிறத பார்த்தா, என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன்லாம் சொல்லுவாங்க. நாங்க தான் ம். படிக்கிறோம்னா, நீங்க எதுக்கு இப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க? எங்க எங்கள விட பேரன் நீங்க அதாங்கய்யா சொல்றான். என்ன டாக்டர் மாமா படிக்கிறீங்க. இவ்வளவு புக்கு வச்சிருக்க? நீனா இப்ப படிக்கிற, நாங்க தான் படிக்கணும். நீ 52 அதேதான். பிளஸ் தானே, நீ எதுக்கு புக்கு வச்சு படிக்கிறேன்னு கேக்குறான் என்ன. அதேதான். அது கேட்கும்போது, நான் ச நான் அப்படி யோசிப்பேன். நான் படிக்கிறத என் பேரன்கள் பார்க்கும்போது, ஓ! இந்த வயசுலயும் படிக்கிறாங்கன்னு நெனச்சா, நம்மளும் நல்லா படிக்கணுன்ட்டு படிப்பாங்க. நம்ம அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம தூண்டுதலா இருக்கும் ஆ இல்லைங்களா? நம்ம ஒரு உதாரணமா இருக்கிறோம். அதனால உதாரணமா இந்த மா இருக்கும். ஆ அதனால இந்த மாரி எல்லாம் விஷயங்கள் நடக்குமா. அதனால நம்ம கடமையை செய்து கொண்டே போலாம். அதான் உண்மை. வாழ்க செஞ்சிட்டு வளமுடன். இருக்கோங்கய்யா. எனக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் வந்து மன அலை சூழல். நான் என்னதான் வந்து சாந்தி நிலைக்கு சாந்தி பண்ணாலும், எனக்கு இந்த மன அலை சூழல் அதே மாதிரிங்கய்யா. நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம செஞ்சாலும், நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளோட கிரக நிலையா என்ன ஏதுன்னே தெரியல. எல்லாருக்கும் இப்ப நான் என்னோட டோன் நீங்க பாக்குறீங்க, ஒரு மாதிரி அந்த ஸ்பீடு வரும். ஆனா எனக்கு என்னோட டோனே அதுதான். ஒரு சிலர் வந்து அந்த இதுவாயிடுதுங்களா, அப்ப ஆ அதனால மனசு கொஞ்சம் இதுவாயிடுவேன். அதுக்கப்புறம் யாருக்குள்ளயும் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்துருவேன். எனக்குள்ள சரி, எனக்கு சரி. என்னன்னா, இந்த மெமரி பவர் நான் என்ன ஃபுல்லா இன்வால்வ் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஒரு டிப்ஸை மட்டும் சொல்லுங்க. நான் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் பின்பற்றுறேங்கய்யா. இல்ல, நீங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்கய்யா. நைட் 10 மணிக்கு மேல என் கூட பேசுங்க. சரிங்கய்யா. நான் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு ஆன்சர் குடுப்பேன். பயந்துறக்கூடாது. சரி. ரைட்? ஓகே.
ரைட். நம்பர் ஏதோ நம்பர் வேணுமா? நம்பர் 98 ஆ 427 ஆ 428 ஆ 27. சரிங்கய்யா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப நான் சொல்ற நன்றிங்க. ஆன்சர், நான் கொடுக்குற ஆன்சரை பார்த்து பயந்துராதீங்க. அப்புறம் சரிங்கய்யா. உட்காந்துட்டு நீங்க நிறைய யோசிக்கணும். வாழ்க வளம். சரிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க அந்த வளமுடன்ங்கய்யா. பதில் டாக்டரா நான் சொல்றேன். ஓகே மேம். வாழ்க நன்றிங்கய்யா. வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக கலைமதி மோகன் அம்மா அவர்களே அன்போடு அழைக்கின்றோம். கலைமதி. பேசலாங்கம்மா. கலைமதி. வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நம்பர் கரெக்ட்மா 98. ஓகே ரைட். சொல்லுங்கம்மா கலைமதி. உங்க பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒரு டாக்டர் கிட்ட போய் கூட நம்ம பர்சனலா இதை பத்திலாம் கேட்க கொஞ்சம் கூச்சப்படுவோம். யூரின் போறது, மோஷன் போறது, அது ஆமா மாதிரி. ஆமா ஆமா ஆனா கரெக்ட். நீங்க எல்லாமே சிறப்பா சொன்னீங்க. அது நல்லா புரியும்படியாவும் இருந்துச்சு. ஒரு டாக்டர் கிட்ட கூட நாங்க கன்சல்ட் பண்ண முடியாது, எதுவும் கேட்க முடியாது. ஆனா உங்க பேச்சு கேட்ட பிறகு எந்த சந்தேகமும் இல்லையா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதை சொல்றதுக்கு தான் வாழ்க ஐயா. வளம். அடுத்தது வாழ்க. முக்தி மோட்சம் அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. மத்த பத்திலாம் இப்ப பிரசன்ட் நீங்க நல்லா செய்யுங்க, அவ்வளவுதான். மகிழ்ச்சியா இருங்க, எப்பவுமே அவ்வளவுதான். நல்லா ஹாப்பியா இருங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இது எனக்கு ரொம்ப அதுதான் உண்மை. உபயோகமாவும் நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. வாழ்க வளம். முன்மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா அதுதான் அது மாதிரி வாழ்றதுதான் சிறப்புங்க ஐயா. ரொம்ப ஆமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். இன்னும் உங்க பேச்சு கேட்க ஆர்வமா இருக்கோங்க ஐயா. இந்த வாழ்க நாளமில்லா வளம். சிறப்பு மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இது மூளைக்கும் சிறப்பான ஒரு பயிற்சியா இருக்கும். காயக்கல்பம். இப்ப எங்களுக்கு மெமரி குறையறது தான் எங்களுக்குள்ள ஒரு பயம். பேசிட்டே இருப்போம், என்ன அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக் ஆயிரும். ஆனா அதுக்கெல்லாம் கூட இது செஞ்சா சிறப்பா வரும் வரும் அப்படின்னு வரும் சொன்னீங்க. வரும். ஆமா ஆமா வரும். தன்னம்பிக்கையும் இருக்கணும். எஸ் ஐ கேன் அப்படின்னு. அது ரெண்டும் இணைஞ்சிடணும். நம்மளால முடியாதுங்கிறத மனசுல வைக்கக்கூடாது. என்னால முடியும், முடிஞ்ச அளவு நான் செய்யறேங்கிறதோட மூவ் ஆகும். அதுதான். வாழ்க வளமுடன். 50+ இருக்கும்போது நம்மளுக்கு உடல் சோர்வோட மனசோர்வும் வந்துடுது. அது எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவ் பண்றதுக்கு போராடிட்டு தான் இருக்கோம். ஏதோ பயிற்சி பண்ணிட்டு நம்ம சரி வந்துடணும், இல்ல இல்ல இந்த சரியாயிடணும் மாதிரி அப்படின்னு. கிளாஸ் எடுத்து பழகினீங்கனாக்க, இன்னும் படிச்சு ம். படிச்சு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது மனசோர்வு போயிருமா. நம்ம மனதை ஏதாவது ஒண்ணு என்கேஜ் பண்ணணும். அது சும்மா வச்சுட்டா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில் மைண்டுன்னு. ஒண்ணுமே சும்மா இருக்காம இருந்தா அந்த மனசு வந்து ஒரு பேய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்ம மனசுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் நம்ம ஆக்டிவா இருப்போம், சுறுசுறுப்பா இருப்போம். அந்த மறதியை மறக்கும். மறதியை மறக்கிறதுக்கு காரணம் வந்து அல்சீமர், மூளை மழுங்கும் நோய். அந்த அல்சீமர் வராம இருக்கணும்னா நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தோம்னா ஞாபக சக்தி வந்துடும். நான் தான் சொல்ல விரும்புறேன். சரிங்க வாழ்க ஐயா. வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதி அன்பராக ஜெயந்தி பாஸ்கர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நான் பேசிட்டேங்கம்மா. பேசிட்டேன். வாழ்க விமலா வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. விமலா நன்றி நன்றி. விமலா பேசிட்டாங்களா? அடுத்ததாக விமலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நம்ம நாங்க ஏற்கனவே ஒரு சயின்ஸ் டீச்சர் ஐயா. நானு சொல்லுங்கம்மா. ஏஓவா இருந்து ரிட்டையர் ஆன அப்புறம் இப்போ இந்த மூளை ஞாபக சக்தியை பத்தி ஒருத்தர் சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மகரிஷி கிட்ட வந்து அப்புறம் இந்த பயிற்சி, அப்புறம் நீங்க இன்னைக்கு மூளையோட நம்ம காயக்கல்பம் ஒரு காம்பினேஷன் சொல்லும் போது ரொம்ப எஃபெக்டிவா ஃபீல் பண்ண சார். இது வரைக்கும் எனக்கு ஞாபக மறதின்றது வந்தது கிடையாது. ஐ எம் ரன்னிங் 78. ஓ சரி சரி. இப்போ கூட நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா புது 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 அர்த்தங்களும் நம்ம மகரிஷி ஐயாவுடைய இதுலயே அர்த்தங்களும் வருது. நமக்கு வந்து தானாவே ஒரு தூண்டுதல் வருது ஐயா. நம்ம வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம விஷயத்தை சொல்ல 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 நம்ம புது புது விஷயத்திலே கற்றுக்கொள்கிறோம். அது இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது எவ்வளவு ஒரு எல்த்துவா இருக்கு பாருங்க.
புது புது விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஆமா இருக்கும்போது அதுவே நம்மள மேல தூண்டி கொண்டு ஒரு போயிடும். புதிய பாதையை நமக்கு காட்டுது. கரெக்ட் கரெக்ட். அதனால நம்ம அதாம்மா. வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நல்ல நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆச்சு. நான் ரிட்டையர் 58 ரிட்டையர் 206 ரிட்டையர்மெண்ட். இப்ப 226 இருக்கேன் நான். அதனால நமக்கு நீங்க உங்களுடைய அந்த வாய்ப்பு வசதிகள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நான் எதையுமே மிஸ் பண்றது கிடையாது ஐயா. நம்ம தனியாவே ஒரு ஜூம் மாதிரி போட்டு நான் என்னுடைய கருத்தை நான் எல்லாருக்கும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் இது வரைக்கும். ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷம். இந்த காயக்கல்பத்தை பத்தி அதுவும் சயின்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால இன்னும் நல்ல இன்வால்மெண்டோட எனக்கு கிடைச்சிது சார் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அம்மா நன்றிங்க. இன்னொரு விஷயம், நீங்களாவது சொல்லுங்க. ரிட்டையர் ஆயிட்டீங்க. உங்களை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கு. நான் அது டாக்டரா என்ன சார்? இருக்கனால ஆமா ரிட்டையரே ஆக முடியலம்மா. எனக்கு இன்னும் பேஷண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால எனக்கு ஆனா ரிட்டையர்மெண்ட் இல்ல, ஓய்வு இல்ல. ஆனா இடையிலயும் நான் இது பேசிடுறேன். எனக்கு சார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஓய்வெல்லாம் உடம்புக்கு தான் சார், மனசுக்கு இல்லை. என்ன இல்ல சொல்றீங்க? எனக்கு மனதுக்கு இல்லை தொழிலையும், சார். நான் சொல்றது தொழிலையும் எனக்கு ஓய்வு இல்லை. ஏன்னா டாக்டரா இருக்கிறதுனால ஹெவியா ஆமா இருக்கு ஆமாங்க. எனக்கு. அதனாலதான் சார் நம்ம உங்களுக்கு மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்ன்ற நம்ம லைவா வச்சுக்கிறோம். நம்ம ஆமா வச்சுக்கிறோமோ இல்லையோ அவங்க வச்சுக்கிறாங்க. பேஷண்ட் உங்களை லைவா ஆமா வச்சிருக்காங்க. விட மாட்டாங்க. தெரியுது. விட மாட்டோம். அவங்கதான் கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்களே. அதனால வாழ்க நம்ம வளமுடன். வந்து முடிந்த அளவுக்கு நம்ம தொண்டு செய்வோன்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது சார். இன்னைக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தது. ஏன்னா மூளையோட தொடர்பு கொள்ளுது என்றத நமக்கு அந்த ஓஜஸ் அங்க போகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் அது நமக்கு ஆன்மீக வாழ்வுக்கு யோகா வாழ்வுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருக்குதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஐயா. ரொம்ப வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். உங்க தொண்டு வாழ்க சிறக்க வாழ்க வளம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப நன்றியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இறுதியாக இன்னும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கவிதா அம்மா நான் சீக்கிரம் முடிச்சிடலாமா? ஆ கவிதா ஜெயலட்சுமி 2 பேர்த்த முடிச்சா போதும்மா. முடிச்சுக்கலாம். ஆமாங்க. வாழ்க வளமுடன். ஓகேம்மா. கவிதா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். மெமரி லாஸ்ன்றது மத்தவங்க திட்டம் போது மட்டும் ஞாபகம் இருக்கு. நல்லது ஆமா யாருன்னா சொன்னாங்கன்னா உடனே மறந்து போகுதுங்களே. கெட்டது அது மட்டும் அப்படியே எப்படிங்கய்யா? இருக்கும். ஆமா, கெட்டது மட்டும் அப்படியே யோசனை பண்ணினே இருக்கிறோம். ஏன்னா இப்ப அது நீங்க சொல்ற நல்லது ஒண்ணுமே மண்டையில நிக்க மாட்டேங்குது. அதுதாம்மா மனிதன். அது உண்மைமா. அது எப்படிங்க? அது என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா அதுதான் அப்படிங்களா? மனித வாழ்க்கை. அந்த ஞாபக மருதி வர்றது கூட அதுதாங்கய்யா காரணம். அது ஒன்னையே இல்ல ஸ்டக் ஆகி ஏதாவது நடந்ததையே திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால நமக்கு அது இல்லம்மா, அது விட பொதுவாவே கெட்ட விஷயங்கள் தான் எல்லாத்தையும் டக்குன்னு பிடிக்கும். பிடிச்சுக்கிறோம். உண்மை வந்து அது உயிருக்கு போராடி தான் வெளியே வர முடியுமே தவிர நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்மா. ரொம்ப கஷ்டம். அதான் உண்மை. கெட்ட விஷயங்களை அப்படியே மக்கள் பிடிச்சிட்டு அதுலதான் நம்மளை வாட்டுவாங்களே தவிர அம்மா இது நல்லதுன்னா அது ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்க ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் இது எங்களுடைய போராட்டம் தான் பேஷண்ட் கூட. வாழ்க வளமுடன். ஆமா, ஆனா நம்ம யாருன்னா எதனா சொல்லிட்டாங்களா, அவங்க சொல்லிட்டாங்களே அது மட்டும் தான் இருக்குது. ஆனா நம்ம ஆமா ஆனா மனவளக்கலையில நல்லது இருக்கிறதுனால நம்ம அதை தவிர்க்கலாம். மகரிஷி ஆமா, சொன்ன பயிற்சி மூலமா நம்ம தவிர்க்கலாமா? தள்ளி அப்படி வச்சுக்கலாம். நன்றி அம்மா. ஆமா. நன்றி இதுல அம்மா. சங்கர் நன்றி. யாராவது இருக்காங்களா? இன்னும் ஒரே ஒருத்தவங்க வாழ்க இருக்காங்க. வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயலட்சுமி அம்மா இவங்க தான் சுருக்கமாக லாஸ்ட்மா உங்களுக்கு முடிச்சுக்கலாம். சுருக்கமாக உங்களுக்கு கேள்விகளே கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன். அம்மா. ஐயா வணக்கம் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப சொல்லுங்க. அப்படியே அவ்வளவு விஷயங்கள் நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா பேசுறது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் காலையில காய்கல்பம் செய்யறேன். ஏதோ ஒரு வேலையில நான் செய்யாம விட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. காய்கல்பம் எக்ஸசைஸ், அதுவும் ஒரு கை பயிற்சி மட்டும் தான் செய்யறேன். எங்க இருந்து அந்த எனர்ஜி வருது தெரியல. நீங்க பிரீத் இன்க்ளூட் பண்ணி செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரிதான் செய்யறேன். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, நல்லா இருக்கு. ஆனா அதை செய்யலன்னா என்னால சுத்தமா எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு டயர்ட் ஆகுறேன். அது எதனால அந்த மாதிரி டயர்ட் ஆகுது அப்படின்றது எனக்கு புரியல ஐயா. அதுதான் தெரிஞ்சுக்கலாம். இல்லம்மா, இதுக்கு தூக்கம் என்னால கொஞ்சம் பதில் சரியா சொல்ல இருக்காது, முடியாது. கொஞ்சம் லேட்டா தூங்குவேன். ஆமா. நிறைய காரணங்கள் இருக்குமா பின்னாடி.
ஏதாவது ஒரு விஷயம் மனசு குறைஞ்சிட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும், நமக்கே தெரியாது. நல்லா யோசிச்சாதான் அடிமனத்தில் அந்த விஷயம் இருக்கிறதே தெரியும். அது பரவாயில்ல, நீங்க நம்ம ரெகுலரா செய்யறத செஞ்சுட்டே இருங்க, போதும், பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். நீங்க சொல்றது அதுதான் காரணமா இருக்கும் போல. சரிங்க ஆமா, ஐயா, வாழ்க நல்லா வளமுடன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அது மனசை அமுத்திட்டே இருக்கும். அத பழசு ஏதாவது ஞாபகம் வச்சிருக்கிறது, அதனால டயர்ட் ஆகுறேன் போல. இல்ல, அது சரிங்க ஐயா, நம்ம வாழ்க வழியில வளமுடன் ஐயா. பார்த்துருக்கோம், நன்றி ஐயா. வழி ஏதாவது ஒரு சின்ன செயல் நடந்திருக்கும், அது இம்பார்ட்டண்டா இருக்காது, ஆனா மனசுல அது உறுத்திட்டு இருக்கும். அதுதான். வாழ்க வளமுடன். அம்மா இதோட முடிச்சுக்கலாமா? நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நல்லியம்மா, நன்றி. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட பேச்சை வந்து அழகா சுருக்கி கொடுத்தீங்க. ஐயா இன்னும் நிறைய சொல்லியிருக்கணுங்கய்யா, எனக்கு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா எவ்வளவு விரிவா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நேரம் இல்ல, கருதி நாங்களே நிறைய எப்பவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு 3 நிமிஷம் எடுத்து சுருக்கி எல்லாத்துக்கும் மறுபடியும் சொல்லலாமா? சொல்லலாம். தப்பே இல்லை. வாழ்க இடையில வளமுடன். ஒரு அன்பர் கூட போட்டாங்க, அது ஃபுல்லா திரும்ப வந்து ஐயாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கன்னு. அது சாத்தியம் கிடையாது இல்லைங்களா? ஃபுல்லாவே திரும்ப இல்ல, நீங்க பிபிடி போட்டு போடுங்க அப்படின்னாங்க. நீங்க பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு மனதுல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு பதிஞ்சிருக்கும், ஆமா அதையும் நீங்க சொல்லுவீங்க. நான் சொன்னா மறுபடியும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். ஆமா நீங்க ஆமா. சொன்னா உங்க மனதுல எது அடிச்சதோ அதையும் சொல்லுவீங்க, அதான் மற்றவங்களுக்கும் அடிச்சிருக்கும். அதனால ஒரு 3 நிமிஷம் நீங்க எடுத்துக்கங்க எல்லாருடைய ஸ்பீச்லயுமே. சரிங்க வாழ்க சரிங்க, வளமுடன். சிறப்பா இருந்ததுங்கய்யா. உங்களுடைய ஆய்வு கல்வி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது. அனைவருக்கும் அது வந்து மிக மிக உபயோகமா இருந்தது. சயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறது, அதுவும் நீங்க ஆய்வு பண்ணி அதை ப்ரூவ் பண்ணி அது எப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. அதுல உள்ள சில சிறு சிறு குறைபாடுகளை கூட எப்படி மாற்றி புரிந்து கொண்டோம் அப்படிங்கறத கூட நீங்க அதெல்லாம் சொன்னீங்க. ஆமா, நான் இதை ஆய்வு பண்ணலமா, அந்த பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால மூலபந்தம்ங்கிற புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்து இந்த குறிப்புகள் கிடைச்சது. அந்த சரி சரி சரி. குறிப்புகளை வச்சு நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். ஓ சரி 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 சரி. அது கரு எனக்கு அங்கிருந்து தான் கிடைச்சது. ஓ சரி சரி. சிறப்பாங்க வாழ்க வளமுடன். சிறப்பாங்க. நன்றி ஐயா. இன்னும் தொடர்ந்து இதே மாதிரி நீங்க இன்னும் சிறப்பு சிந்தனை உரை இல்ல, வழங்கணும் என்னுடைய ஐயா ஸ்பீச் அன்பர்களுக்கு. எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக்காக தான் பேசுறேன். வாழ்க வளமுடன். சிறப்பை சிறப்பை. நன்றி ஐயா இப்போ நன்றி அவங்க ஐயா. சந்திரமா கேட்டாங்க இல்லையா, அவங்க என்னுடைய சொல்லுங்க. பிபிடி பூராமே வாங்கிடுவாங்க, அவங்க ஸ்பீச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அதுக்கு தான். சரி ஆமாம். சரி. வாழ்க எனக்கு கூட வளமுடன். அனுப்புங்க ஐயா. நன்றி அனுப்புறேன் ஐயா. அனுப்புறேன். அனுப்புங்க. என் சிறப்புங்க. நம்பருக்கு நீங்க உங்க நம்பர் அனுப்பிச்சிருங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிடுறேங்க. நீங்க அனுப்புங்க. எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி வகுப்பு எடுக்கும்போது இந்த சயின்ஸோட சேர்த்து ரெஃபர் சொல்லும்போது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் நல்லா வரும். ஆமா ஆமா. ஓகே. வாழ்க நிறைய வளமுடன். பேர் நிறைய கற்றவர்கள் தான் வருகிறார்கள். அதனால அவர்களுக்கு ஏற்ற வகையில நம்ம வந்து சயின்ஸோட ஆமாம்மா. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. எல்லாருக்கும் ஏற்ற வகையில நம்ம விளக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அவங்களுக்கு போய் சேரும் ஆமா. அப்படிங்கிறதுனால நம்ம நிச்சயமா அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தரணும், நடுவில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தரணும், மேல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தரணும். அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசணும், அவ்வளவுதான். அது ஆமா. செய்ய முடியும். வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா நன்றி ஐயா. இதோடு வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. ஆ, வாழ்க நன்றி வளமுடன். ஐயா நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் காயக்கல்ப தத்துவத்தை பற்றி பிபிடி மூலமாக நமக்கு மிகவும் விரிவாக விளக்கி நமக்கு எடுத்துரைத்தார்கள். அன்பர்களின் கேள்விக்கு மிகவும் சிறப்பாக விளக்கம் அளித்தார்கள். ஐயா அவர்களுக்கு நமது வாழ்த்தின் மூலமாக நன்றியை தெரிவிக்கலாம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஆதிமுதி சண்முகவேல் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.